அத்தியாயம் 76. முதலில் அதிலிருந்து மீண்ட மீயாள் காஃபியை போட்டு அவர்கள் இருவர் கையிலும் கொடுத்துவிட்டு தன் கையிலிருந்த கப்பையும் பொறுமையாக குடிக்க ஆரம்பித்தாள். அடுத்து வேறு ஏதோ நொறுங்கும் சத்தம் கேட்க ரகுவரன் காஃபி கப்பை கீழே வைத்துவிட்டு அங்கே போகத் திரும்ப அவன் கையை பிடித்து தடுத்த மீயாள், வேண்டானா, நான் தான் சொன்னேனே, நான் பாத்துக்கிறேன். இது எங்களுக்கு நடுவுல உள்ள பிரச்சனை என தெளிவாக சொன்னாள். எனக்கும் புரியுதுமா. ஆனா, நீ போனா அவன் ரொம்ப ஹார்ஸா நடந்துக்கிட்டான்னா என்ன செய்றது? அவனுக்கு கோபம் வந்துட்டா யார் என்னன்னு பார்க்க மாட்டான். இதுக்கு முன்ன இந்த மாதிரி சமயத்துல நான் அவன்கிட்ட நெறைய அடி வாங்கியிருக்கேன். என ரகுவரன் ஒருவித தவிப்புடன் மாடியை பார்த்தபடி சொல்ல, மீயாளும் வைஷ்ணவியும் அவனை நெகிழ்ச்சியுடன் பார்த்தனர். சத்தம் வராமல் போக திரும்பி பார்க்க, இரு பெண்களும் கண்கள் கலங்க அவனை பார்த்திருந்தனர். உதட்டை கடித்து சற்று நேரம் தலை குனிந்து நின்று இருந்தவன், அதனால ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு அவ குழந்தை மாதிரின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேனே. குழந்தைங்க புரியாத வயசுல பண்ற தப்புக்கு நாம கோவிச்சுக்குவோமா என்ன? அப்போ அவனுக்கு எதுவும் புரியாத நிலைதானே. நான் மட்டும் அப்படி இருந்திருந்தா, அவன் இதை விட அதிகமாவே என்ன பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான் என சொன்னான். எனக்கு புரியுதுண்ணா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவருக்கும் உங்கள விட்டா யாரும் இல்ல. அதனால உங்ககிட்ட அவர் கஷ்டத்த காட்டிக்க கூடாதுன்னு உள்ளுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சு, ஒரு நாள் அவர் வெடிச்சு சிதறி, அவர் மைண்ட் இப்படி டிஸ்டர்ப் ஆயிடுது. இப்போதான் அவர் வெளிப்படையா எல்லா உணர்வையும் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நாள் நீங்க அவர அவர் போக்குலயே விடுங்க. கொஞ்சம் அவர் ரிலாக்ஸ் ஆனதும் போய் என்னன்னு கேட்கலாம். இந்த ஒரு தடவ எனக்கு வாய்ப்பு குடுங்கண்ணா. நானும் என் பங்குக்கு அவர மாத்த ட்ரை பண்றேன். சில நிமிடங்கள் ஏதோ ஒருவித உணர்வில் அமைதியாக இருந்தவன், சாரிம்மா, எனக்குன்னு இருக்குது அவன் மட்டும்தான். அதே போல அவனுக்கும் நான் தான். அதனாலேயே கொஞ்சம் அவன் மேல நான் எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பேன். அப்படியே பழகி போயிடுச்சு. இப்போதான் நீ வந்துட்டியே, இனிமே அவனை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. அதுக்காக அப்படியே பார்த்துக்கிட்டும் இருக்க முடியல. இனி முடிஞ்ச வரையிலும் என்னை மாத்திக்க நான் முயற்சி பண்றேன் என சொன்னான். அவனையே ஆழமாக பார்த்திருந்த மீயாள், நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியலையானா, உங்க இடத்த என்னைக்கும் நான் கேட்க மாட்டேன். அப்படி கேட்டா அது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா உங்க 2 பேர் லைஃப்லயும் எனக்கும் கொஞ்சம் இடம் குடுங்க. இனி நீங்களே வேண்டாம்னு சொன்னாலும், உங்களுக்கு தங்கையா உங்க லைஃப்ல நான் நிச்சயம் இருப்பேன். அதே போல அவருக்கு மனைவியா எனக்கும் சில கடமைகள் இருக்குதானே, அத செய்ய ஒரு தடவ சான்ஸ் குடுங்கன்னு சொல்றேன். நான் எத செஞ்சாலும் உங்க உதவி இல்லாம என்னால செய்ய முடியாது. அதனால நீங்க டோட்டலா ஒதுங்குற வேலைய இங்க நடக்காது. எப்ப இருந்தாலும் எங்க 2 பேருக்கும் நீங்க தான் எல்லாம். இப்போ அவர போய் பார்க்க வேண்டாம். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போறேன். ஒருவேளை என்ன அடிச்சார்னா வாங்கிக்கிறேன். உங்க இடத்துக்கு வர்றது என்ன சாதாரண விஷயமா? என அவள் சிரிப்போடு கேட்க ரகுவரன் கண்கள் நிறைந்து போனது. உன்னை காதலிச்சு அவன் அந்த நிலைமைக்கு போனப்போ, நீ அப்படி என்ன பெரிய இவ, அவள நினைச்சு பைத்தியமாகுற அளவுக்கு போயிருக்கானேன்னு ஒவ்வொரு நாளும் உன்னை மனசுக்குள்ளேயே திட்டி பொறுமுவேன். ஆனா, இப்போ என் மனசார சொல்றேன். உன்ன மாதிரி ஒருத்தி அவனுக்கு எங்க தேடினாலும் கிடைச்சிருக்க மாட்டா. எனக்கு இப்போதான் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தி மேல ஏன் அவன் இவ்வளவு பாசமா இருந்தான்னு புரியுது. நீ தான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தம். இப்ப அவன மாத்திடலாம்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. நான் இங்க தான் இருப்பேன் மியாமா. தேவைப்பட்டா நீ எப்ப வேணும்னாலும் என்ன கூப்பிடு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு என் உதவி தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீயே எல்லாத்தையும் சமாளிச்சிடுவ. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. போய் அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு பாரு. என சொல்ல ரகுவரனை ஒருமுறை புன்னகையுடன் அணைத்து விடுவித்த மீயாள், பிறகு காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு ஆதிரன் அறைக்குச் சென்றாள். அவள் போய் நின்ற நேரம் மீண்டும் ஏதோ நொறுங்கும் சத்தம் கேட்க கதவை தட்டினாள். முதலில் எந்த குரலும் உள்ளிருந்து கேட்கவில்லை. மீண்டும் கதவை தட்ட அதற்கும் எந்த பதிலும் இல்லை. ஆனால் மறுபடியும் ஏதோ நொறுங்கும் சத்தம் கேட்டது. இந்த முறை கொஞ்சம் பலமாக கதவை தட்டி, ஆதி என்று அழைக்க இப்போது உள்ளே கொஞ்சம் அமைதி. தான் பேசியது அவனுக்கு கேட்டுவிட்டது எனவும், கதவ திறங்க ஆதி என சொன்னாள். அவன் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்க எரிச்சலுடன், இப்ப கதவ திறக்க போறீங்களா இல்லையா என அதட்டினாள். அடுத்த நிமிடம் ஒருவித வேகத்துடன் கதவு திறக்கப்பட அவன் முகமோ செங்குருதி என சிவந்திருந்தது. அவன் முகத்தை பார்த்ததும் உள்ளுக்குள் ஒரு கிளி பரவ, உள்ளே போவோமா வேண்டாமா என்று யோசித்தவள் அவன் முகத்தை பார்த்தாள். அவளை பார்க்காமல் எங்கோ வெறித்துக் கொண்டு நிற்க, தான் போகாமல் தீராது என புரிந்து கொண்டவள், நான் உள்ள வரலாமா இல்ல இப்படியே இறங்கி போயிடவா என தன் பயத்தை வெளிக்காட்டாது சற்று கடுப்பாக கேட்டாள். சட்டென்று நகர்ந்து அவன் வழிவிட உள்ளே உள்ளே சென்றவள் கதவை பூட்டிவிட்டு அங்கே இறைந்து கிடந்த பொருட்களை எல்லாம் பார்த்தாள். அவனை திரும்பி முறைக்க அவனோ தலையை குனிந்து கொண்டான். காஃபி கப்பை அவன் கைகளில் கொடுக்க அவன் வாங்காமல் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான்.
அவன் கையை பிடித்து அதில் காஃபி கப்பை திணித்தவள் உள்ளே நகரப் போக, அவனோ பதற்றத்துடன் அவள் கைகளை பிடித்து தடுத்தான். என்ன என்பதைப் போல பிடித்திருந்த அவன் கைகளைப் பார்க்க, அதைத் தவறாகப் புரிந்து கொண்டவன், "அது அங்க கிளாஸ் பீஸஸ் எல்லாம் சிதறி கிடக்குது. அதனால தான் கைய பிடிச்சேன்." என கண்களில் ஒருவித வலியுடன் கையை விடுவித்தான். அவனையே ஆழப் பார்த்தபடி, "இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு?" எனக் கேட்டாள். "இப்ப என்ன? உங்களுக்கு நான் பேசுனதுல கோவம். அதானே? ஆனா நீங்க பேசும்போது எனக்கு ஏன்டா இன்னும் உயிரோட இருக்கோம்னு தோணுச்சு." என கண்கள் கலங்க சொல்ல, அவன் விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்தான். "நான் வேணும்னே அத சொல்லியிருப்பேன்னு நீ நினைக்கிறியா மியா? அவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சுகிட்டதா? உங்க அம்மா கிட்ட என்ன பத்தின உண்மைய சொன்னப்பவே அவங்க என்ன ஏத்துப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. மறுநாளே அவங்க கௌதம் தான் உனக்கு மாப்பிள்ளைன்னு சொன்னதுமே என்ன ஏத்துக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சிடுச்சு. அவங்கள மீறி உன்னாலயும் எதுவும் செய்ய முடியாது. ஒருவேளை எனக்காக அவங்கள பிரிஞ்சு வர முயற்சி பண்ணினா நிச்சயம் உன் கூட என்னால நிம்மதியா வாழவே முடியாது. ஏன்னா ஒரு நல்ல குடும்பம் பிரியும்போது உண்டாகிற வலிய நான் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கேன். அதே வலிய உனக்கும் குடுக்க வேண்டாம்னு நினைச்சேன். எதுக்காக உங்க அம்மா என்ன வேண்டாம்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீ என்ன விட்டு கொடுக்க மாட்ட. அது உங்க 2 பேருக்கும் இடையில பிரச்சனையாகும். எந்த அம்மாவுக்கும் தான் பொண்ண என்ன மாதிரி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இருக்காது. எல்லாம் தெரிஞ்சும் உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, அவங்களையும் கஷ்டப்படுத்தி, எல்லாரும் கஷ்டப்பட வேண்டாம்னு தான் உன்ன பிரிய முடிவு செஞ்சேன். சாதாரணமா உன்ன காயப்படுத்தினா, நீ எப்படியும் என்ன தேடி வருவ. உன் காதலோட ஆழத்த நான் ஏற்கனவே பார்த்துட்டேனே. அதனால தான் திரும்பவும் நீ என்ன தேடி வரவே கூடாதுன்னு அப்படி பேசினேன். ஆனா, உன்ன விட அத பேசிட்டு நான் எவ்வளவு துடிச்சேன்னு எனக்கு தான் தெரியும்." என சொன்னவனின் கண்களில் அத்தனை வேதனை இருந்தது. அவன் வேதனையை உணர்ந்து அவன் கைகளை பற்றிக் கொண்ட மீயாள், "எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சீங்களா தீரன்? ஆனா எனக்கு உங்க மேல கோபம் அடி ஆழம் வர இருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் அப்படி பேசினேன். எங்க அம்மா உங்கள வேண்டாம்னு சொல்லிட்டா, நானும் அப்படியே விட்டுடுவேன்னு நினைச்சீங்களா? ரகு அண்ணா கிட்ட அவ்வளவு தூரம் போராடி சம்மதம் வாங்க முடிஞ்ச என்னால, எங்க அம்மா கிட்ட போராட முடியாதா? இத்தனைக்கும் ரகு அண்ணன் எங்க மேல எவ்வளவு கோவமா இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்களையே மாத்த முடிஞ்ச என்னால, என் ஆசைக்காகவே வாழுற எங்க அம்மாவ மாத்த முடியாதா? நீங்க கொஞ்சம் அவசரப்படாம, இதுதான் பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அத சரி பண்ணியிருக்கலாமே. அத விட்டுட்டு, நீங்க மட்டும் முடிவு எடுத்தா என்ன அர்த்தம்? அந்த கோபம் தான் எனக்கு. அதோட நீங்க எப்படி என்ன பிரிய நினைக்கலாம்? அதுவும் இப்படிப்பட்ட வார்த்தைகள பேசி, நான் எத்தன தூரம் வேதனைப்பட்டு இருப்பேன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது புரியணும்ல. அதனால தான் அன்னைக்கு அப்படி பேசினேன். போனதெல்லாம் போகட்டும். விடுங்க. இனி நம்ம 2 பேருமே நடந்த இந்த கசப்பான சம்பவத்த பத்தி இனி எப்பவும் பேச வேண்டாம்." என சொன்னவள் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். "இதுக்கே நான் உயிர் வலிய அனுபவிச்சுட்டேன். இனி ஜென்மத்துக்கும் உன்ன புரியறத பத்தி நினைக்க மாட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எப்படியும் நீ திரும்பி வருவேன்னு. அப்படி மட்டும் வந்தா, இனி காலத்துக்கு உன்ன விடக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். நான் நெனச்ச மாதிரியே நீ திரும்பி வந்துட்ட." என அவளை இறுக அணைத்துக் கொண்டான். "சரி, நீங்க பண்ணுன கலாட்டால ரகு அண்ணா வெளியில பயந்துகிட்டே உட்கார்ந்திருக்கார். அவர போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். இதுல நீங்க என்னையும் ஏதாவது செஞ்சுடுவீங்கன்னு அவருக்கு பயம். நான் தான் என்ன ஆனாலும் பார்த்துப்போம்னு உள்ள வந்தேன்." "அப்படின்னா உனக்கு எல்லாம் தெரியுமா?" எனக் கேட்டவன் அப்போதுதான் அவள் பேசியதை ஓட்டிப் பார்த்தான். "யார் சொன்னா? ரகுவா?" என வெறுமையான குரலில் கேட்டான். "ஆமா, கேட்டதும் எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா? எனக்கே தெரியாம என்னையே நெனச்சு நீங்க..." என சொன்னவள் விசும்ப ஆரம்பித்தாள். அவளை அணைத்துக் கொண்டவன் அவள் முகம் பார்க்கவில்லை. அத்தியாயம் 77. "உயிர வேரோடு பிடுங்குற வலி இப்படித்தான் இருக்கும்னு இப்போதான் உணர்றேன் தீரன். ஒரே ஒரு முறை நீங்க என்ன வந்து பார்த்திருக்க கூடாதான்னு துடிச்சு போறேன். என்னால தானே உங்களுக்கு இப்படின்னு ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியா இருக்கு. எல்லாத்தையும் கடந்து உங்க கூட நிம்மதியா வாழ முடியுமான்னு பயமா இருக்கு." என சொன்னவளின் கண்களில் கண்ணீர் கரை புரண்டு ஓடியது. "என்ன சொல்லிட்டு நீ இப்ப பழச பேசினா எப்படி ஆளி? என் மேலயும் தப்பு இருக்குதானே? எங்க நீ என்ன வேணாம்னு சொல்லிடுவியோன்னு பயந்தே நான் உன்னை பார்க்க வரல. அதுக்கப்புறம் ரகு என்ன போக விடல. நானாவது ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் ஃபுல்லா எடுத்திருக்கணும். சரியாயிட்டதா நினைச்சிட்டு வந்துட்டேன். ஆனா ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை மறந்ததில்ல. அதுவே எனக்கு மன அழுத்தமாகி அதிக கோபம் வரும். அப்போ அதெல்லாம் சாதாரணம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்போ உன்னை கஷ்டப்படுத்தினவங்கள கொல்லணும்னு வெறி வந்துச்சோ, அப்பவே எனக்கு அது அப்நார்மல்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் ரகு கிட்ட கூட சொல்லல. ஒருவேளை நான் குணமாகி வந்தா கூட உன்னை யாரு கஷ்டப்படுத்தினா எனக்கு அதே மாதிரி தான் கோபம் வரும்னு தோணுது.
ஆனா ரகு கட்டாய ட்ரீட்மெண்ட் முழுசா எடுத்து முடிக்கணும்னு சொல்றான். நீ அவன்கிட்ட சொல்லு யாழி. எனக்கு அங்க பிடிக்கவே இல்ல. ஹாஸ்பிட்டல் பார்த்தாலே எனக்கு ரொம்ப அலர்ஜியா இருக்கு என சொன்னான். அவன் கண்கள் கலங்க பார்த்தவள், என் மேல எதுக்காக தீரன் உங்களுக்கு இவ்வளவு காதல் என குரலடைக்க கேட்டாள். அதுக்கான காரணத்த நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ உன் காதல பார்த்த பிறகு இன்னும் இன்னும் அதிகமா உன்னை காதலிக்கணும்னு ஆசை வருது என அவள் இரு கன்னங்களையும் பிடித்து நெற்றியில் முத்தமிட்டபடி சொன்னான். அதோட அப்போ நான் வந்து காதல்னு சொன்னா நீ ஒத்துக்கிட்டு இருந்திருப்பியோ என்னவோ. அதே போல உனக்கும் என் மேல உடனே காதல் வந்திருக்குமான்னு தெரியல. இப்போ எல்லாம் நல்லபடியாத்தானே முடிஞ்சிருக்கு. நமக்குள்ள இத்தன காதல் இருந்திருக்குன்னு உணர்ந்துக்கத்தான் இவ்வளவு நடந்திருக்குன்னு நினைச்சுப்போம் என புன்னகையுடன் சொன்னான். உணர்ச்சி வசத்தில் மீயால் அவன் கைகளை அழுத்த பற்றப்போக அவனோ ஆவென்று வழியில் சற்று முகம் சுருங்கினான். அவன் கைகளை பார்க்க கண்ணாடி சில்லுகள் பட்டு ஆங்காங்கே கிழிந்திருந்தது. வருத்தத்துடன் அவன் கைகளை பார்த்துவிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை தேடி எடுக்க போக, வேண்டா யாழி, ரூம் ஃபுல்லா ஒரே கிளாஸஸா இருக்கு. ஏதாவது கிளாஸ் பீஸ் உன் கால்ல குத்திட போகுது. எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. தானாவே சரியா போயிடும். விடு என தன் கைகளை பார்த்தவாறு சொன்னான். அவனை முறைத்து பார்த்தவள் அவன் சொல்ல சொல்ல கேட்காமல் உள்ளே செல்லப் போக, அவசரமாக அவளை பிடித்து இழுத்தவன், சரி நீ உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன் என அவளை கட்டிலில் உட்கார வைத்துவிட்டு அவன் அந்த பாக்ஸை தேடி போக, ஏன் உன் கால்ல குத்தாதா? உனக்கு மட்டும் கால் என்ன இரும்புலையா செஞ்சிருக்கு என மீயால் அவனை முறைத்தாள். அவன் புன்னகையோடு பாக்ஸை தேடி எடுத்துக்கொண்டு வந்து அவள் கைகளில் கொடுத்தவன், இதோ பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் என் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது என சொன்னவன் அவளை பார்த்து சிரித்தான். ஓஹோ, சார் இப்ப ஃபீல் பண்றீங்களாக்கும். அடுத்து என்ன, பாட்டாவே படிப்பீங்களா என அவளும் புன்னகையோடு கேட்டாள். ஆமா, உனக்காக என சொல்லிவிட்டு அவள் கைகளில் தன் கைகளை கொடுக்க, அவள் பஞ்சில் டிஞ்சரை நனைத்து காயங்களில் துடைக்க ஆரம்பித்தாள். அவனோ குனிந்திருந்த அவளையே பார்த்து கொண்டு பாட ஆரம்பித்தான். உண்டான காயமெங்கும் தன்னாலே ஆறிப்போன மாயமென்ன பொன்மானே பொன்மானே, என்ன காயம் ஆனபோதும் எம்மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது செந்தேனே, எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது, எந்தன் சோகம் உன்னைத் தாக்கும் என்றெண்ணும்போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என ஆதிரன் புன்னகையோடு பாட, காயத்திற்கு மருந்திட்டுக் கொண்டிருந்தவள் அதை அப்படியே போட்டுவிட்டு கழுத்தோடு அவனை தாவி அணைத்து முகமெங்கும் முத்தமழை பொழிந்தாள். அவள் திடீர் தாக்குதலில் முதலில் தடுமாறியவன் பின் சுதாரித்துக் கொண்டு தானும் அவளை இடையோடு இறுக்கிக் கொண்டான். அவன் கீழ் உதட்டை சுவைத்தவள் மேல் உதட்டையும் நிதானமாக சுவைக்க, கண்களை மூடி அவள் தந்த முத்தத் தாக்குதலில் கிறங்கி இருந்தவன் அவள் இரு உதடுகளையும் தன் இதழ்களுக்குள் சிறைப்பிடித்தான். இருவரும் தங்களுக்குள் மூழ்கியதில் கையிலிருந்த காயம் அவர்களுக்கு மறந்து போக, அதிலிருந்து வந்த இரத்தந்தான் மீயாளை சுயநினைவுக்கு கொண்டு வந்தது. அவசரமாக காயத்தை சுத்தம் செய்து மருந்திட்டு கட்டு போட்டு விட்டாள். ஒவ்வொரு முறை காயத்தை சுத்தம் செய்து ஒவ்வொரு இடமாக மருந்திடும் போதும் அவன் வழியில் முகம் சுருங்க, ஒவ்வொரு முறையும் அவன் இதழில் முத்தமிட்டு அவனை கிறங்கச் செய்து அவன் அறியும் முன்னே மருந்திட்டு முடிக்க அவனுக்கே வழி தெரியவில்லை. வாங்க தீரன், ரகு அண்ணா ரொம்ப நேரமா நமக்காக காத்துட்டு இருக்காங்க. என்ன இன்னும் காணோம்னு பயந்துட போறாங்க. அவனுக்கு பயம் இருக்கத்தான் செய்யும் யாழி. நெறைய முறை அவன போட்டு படுத்தி எடுத்திருக்கேனே! எனக்கு லைஃப்ல யாருமே இல்லன்னு நான் ஃபீல் பண்ணதில்ல யாழி. ஏன்னா, எனக்கு எல்லா அம்மாவும் அவன் இருந்திருக்கிறான். எங்களோட குடும்பம் இப்ப இல்லங்கிற உண்மை சில சமயங்கள்ல கசக்கும் தான். ஆனா, அவன் முகத்த பார்த்தாலே எனக்கு இவன் இருக்கிறாங்கிற தைரியம் உடனே வந்துடும். அவனுக்கு அடுத்து அவனளவு அதிகமா நேசிச்சது உன்னதான். நீ என் லைஃப்ல இல்லங்கிறத என்னால தாங்க முடியாம அதிகமா உன்னை பத்தி மட்டுமே யோசிக்க ஆரம்பிச்சேன். ஒருவேளை ரகு என் பக்கத்திலேயே இருந்திருந்தா என்னோட மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவன் தொழில் விஷயமா அலையவும் என்னையும் பார்க்க முடியாம தொழிலையும் பார்க்க முடியாம திண்டாடி போயிட்டான். நான் 3 மாசம் எதை பத்தியும் பேசல. அதே நேரம் உன்னை மட்டுமே மனசுல வச்சிருந்து வேற எந்த நினைவும் வராம போயிடுச்சு. கொஞ்சம் விட்டு பிடிப்போம்னு அவன் என்னை விட்டுட்டு போனதுதான் எனக்கு யாருமே இல்லைன்னு என் மனம் பாதிக்கப்பட்ட காரணமா இருந்துச்சு. அவன் எல்லாத்தையும் செட் பண்ணி அசோகன் சார் கிட்ட கொடுத்துட்டு வந்தப்போ நான் குணப்படுத்துற ஸ்டேஜ் எல்லாம் கடந்திருந்தேன். அதுக்கப்புறம் அவன் எனக்காக துடிச்ச துடிப்பெல்லாம் வார்த்தையில சொல்லி மாளாது.
நான் இருந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள எல்லாருமே அவன பத்தி சொல்லுவாங்க. நான் மனநிலை பாதிக்கப்பட்டப்போ என்ன விட அதிகமா துயரப்பட்டது அவன்தான். ஆரம்பத்துல உங்கள அவன் டார்ச்சர் பண்ணும்போது நான் கண்டுக்காம இருந்ததுக்கு காரணமும் அதுதான். நான் அத ஆதரிக்கலைனாலும் என்னால எதிர்க்கவும் முடியல. நானாவது பைத்தியம்னு ஒரு ரூம்ல ஒதுங்கிட்டேன் யாழி. ஆனா அவன் என்ன பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருந்தான். என சொல்ல அவன் பேச பேச தன் அழுகையை அடக்கியபடி நின்றிருந்த மீயாள் வெடித்துச் சிதறிவிட்டாள். அப்போதுதான் அவளைப் பார்த்தவன், "ஏய் ஆளி வேண்டாண்டா. நான் ஏதோ ரகு மேல இருந்த பாசத்துல மறுபடியும் ஆரம்பிச்சுட்டேன். இனி இத பத்தி பேச வேண்டாம். பேசுனா நமக்கு வலிகள் தான் மிச்சமா இருக்கும். இதுவரை நம்ம கஷ்டப்பட்டதுக்கு சேர்த்து காலம் முழுக்க நாம சந்தோஷமா இருப்போம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு." என புன்னகையோடு அவளை அணைத்தவன் அவள் முதுகை தடவி ஆறுதல் படுத்தினான். மீண்டும் அவன் அதரங்களை மீயால் முற்றுகையிட அவள் தன்னிடம் ஆறுதல் தேடுகிறாள் என புரிந்தவன் அவன் இதழ்வழி அவளுக்கு ஆறுதல் அளிக்க ஆரம்பித்தான். மீண்டும் மீண்டும் அவன் இதழ்களுக்குள்ளாவே மீண்டும் மீண்டும் அவன் இதழ்களுக்கு உள்ளாகவே அவள் மூழ்க அவள் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறாள் என புரிந்தவன் அவளை விலக்கி நிறுத்தி, "என்னடாம்மா, என்ன ஆச்சு உனக்கு? நீ இப்படி துடிக்கும்போது என்னால தாங்க முடியலடா. போதும் வா, கீழ போகலாம்." என அவளை அழைக்க மீண்டும் அவன் இதழில் முத்தமிட்டவள் போகலாம் என புன்னகைத்தாள். "வேலைக்காரங்கள விட்டு இந்த ரூம சுத்தம் பண்ண சொல்லிடலாம். அதுவரையிலும் நீங்க இங்க வர வேண்டாம்." என சொல்லி அவனை அழைத்துச் சென்றாள். அவர்கள் இருவரும் ஜோடியாக கீழே வருவதை பார்த்த ரகுவரனுக்கும் வைஷ்ணவிக்கும் நிம்மதியாக இருந்தது. "அப்பாடா! ஒரு வழியா ஃபைட் முடிஞ்சு 2 பேரும் சேர்ந்துட்டீங்களா?" என வைஷ்ணவி புன்னகையோடு கேட்டாள். மீயாள் முகத்தை திருப்பிக் கொள்ள ஆதிரன் மட்டும் புன்னகையுடன் ஆமாம் என்று சொன்னான். ரகுவரன் இருவரையும் அணைத்து விடுவித்து, "உங்களை இப்படி பார்க்க சந்தோஷமா இருக்கு. இவன் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் சீக்கிரம் உங்க அம்மா கிட்ட பேசி உங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்." என சொன்னான். "என்னண்ணா விளையாடுறீங்களா? இவனுக்கு எப்ப ட்ரீட்மெண்ட் முடியறது? எங்களுக்கு எப்ப கல்யாணம் நடக்கிறது? அதெல்லாம் சரி வராது. சீக்கிரம் என் அம்மா மனச மாத்தி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்புறமா இவன் பொறுமையா ட்ரீட்மெண்ட் முடிக்கட்டும்." என மீயாள் அவசர அவசரமாக சொல்ல ரகுவரனும் ஆதிரனும் புன்னகைத்துக் கொண்டனர். "எல்லாம் சரிதாம்மா. ஆனா ட்ரீட்மெண்ட் முடியலைன்னா உங்க அம்மா யோசிப்பாங்கல்ல." என ரகுவரன் தயக்கத்தோடு சொன்னான். "ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா கூட எங்க அம்மா யோசிக்க தான் செய்வாங்க. அதனால இத பத்தி அவங்க கிட்ட பேச வேண்டாம். தீரன அவங்க ஒத்துக்கிறதுக்கு என்ன வழியோ அத மட்டும் யோசிப்போம். என்னை இங்க அனுப்பிட்டு எங்க அம்மாவால நிம்மதியா இருக்க முடியாது. அதோட நாங்க இங்க திரும்ப இங்கேயே வந்துட்டத சில விஷக்கிருமிகள் எங்க அம்மா கிட்ட போட்டு குடுத்துருக்கோம். சோ எப்ப வேணும்னாலும் அவங்க இங்க வரலாம். அதனால நாம தயாராவே இருப்போம்." நாம சங்குமா கிட்ட சொன்னது இவளுக்கு தெரிஞ்சிடுச்சு போல. அதனாலதான் சந்தடி சாக்குல என்ன விஷக்கிருமின்னு சொல்றா. நல்ல வேளை இவகிட்ட பேசாம இருக்கிறது இந்த வரையிலும் நல்லது. இல்லனா கண்டிப்பா இந்நேரம் அற விழுந்திருக்கும். என வைஷ்ணவி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். "சரி, நீ என்ன பண்ண போற மியா?" என ரகுவரன் கேட்டான். "அப்படி கேளுங்க. நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தான் என்னோட நண்பர்கள் பட்டாளத்தை இறக்கி இருக்கேன். அவங்க களத்துல குதிச்சா இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். அவனுங்க எங்க அம்மா கிட்ட எடுத்து சொல்ற விதத்துல சொல்லி அன்னைக்கு மாதிரியே சம்மதம் வாங்கிடுவானுங்க. அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்திருக்கேன்." என மீயாள் பெருமையாக சொல்ல ஆதிரனும் ரகுவரனும் திடுக்கிட்டு பார்த்தனர். "ஏம்மா அந்த விஷப்பரீட்சையெல்லாம்? உங்க அம்மா ஓகே சொல்லலாம்னு வந்தா கூட அவனுங்க கெடுத்து விட்டுருவானுங்களே. அவனுங்களையா இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணின?" என ரகுவரன் கவலையோடு கேட்டான். "அவனுங்க இப்ப முன்ன மாதிரி இல்லண்ணா. அதுவும் நானே கூட இருந்து ட்ரெய்னிங் குடுத்துருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. அவனுங்க சூப்பரா எல்லாம் செய்வானுங்க." "நீ போய் இவகிட்ட பேசுற பாரு ரகு. இவ ஒருத்தி போதாதா சிறப்பா செய்றதுக்கு?" என ஆதிரன் கேலியாய் சொன்னான். "யா யூ சீ நீங்க சொல்றதும் கரெக்ட்டு தான். ஆனா நான் இந்த மாதிரியான சின்ன வேலைக்கெல்லாம் களத்துல இறங்குறதில்ல. சோ என் அல்லக்கைங்களே இதுக்கு போதும்." என மீயாள் பெரிதாக அலட்டிக் கொண்டாள். "டேய் ரகு, முடியலடா. அவங்க அம்மா வரும்போது பாத்துக்கலாம். முதல்ல இந்த பேச்ச விடுங்க." என ஆதிரன் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். "யா யூ சீ நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா நான் இந்த மாதிரியான சின்ன வேலைக்கெல்லாம் களத்துல இறங்குறதில்ல. சோ என் அல்லக்கைங்களே இதுக்கு போதும்." என மீயாள் பெரிதாக அலட்டிக் கொண்டாள். "டேய் ரகு, முடியலடா. அவங்க அம்மா வரும்போது பாத்துக்கலாம். முதல்ல இந்த பேச்ச விடுங்க." என ஆதிரன் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். அத்தியாயம் 78. மீயாள் எதிர்பார்த்தபடியே அந்த வாரத்திலேயே சங்கீதாவும் நாகேந்திரனும் அவர் மனைவி மற்றும் கௌதமுடைய தாய் தந்தை, வைஷ்ணவியுடைய தாய் தந்தை என எல்லோரையும் அழைத்துக் கொண்டு வந்து இறங்கினார்கள்.
அம்மா மட்டும்தானே சமாளிக்கலாம் என்று நினைத்த மீயாள் ஒரு பட்டாளமே வந்து இறங்கவும் திகைத்துதான் போனாள். இந்த அம்மா என்ன எனக்கு கல்யாணமா பண்ணி வைக்கப் போகுது? ஒரு கூட்டத்தையே கூட்டி வந்து இறக்கி இருக்குதே என அவள் சலித்துக் கொண்டாள். எல்லோரையும் வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்றவளுக்கு மனதுக்குள் திக்கென்றுதான் இருந்தது. எல்லோரையும் சமாளித்து எப்படி சம்மதம் வாங்குவது என்று அவளுக்கு புரியவில்லை. வாயெல்லாம் பல்லாக அவர்களை வரவேற்றுக் கொண்டிருந்த வைஷ்ணவியை பார்த்தபோது மீயாளுக்கு பற்றிக் கொண்டு வந்தது. செய்வதெல்லாம் செய்துவிட்டு நல்லவள் போல எப்படி இளித்துக் கொண்டிருக்கிறாள் பார். எட்டப்பன் எட்டப்பன் என அவளை பார்த்து பொறுமிக் கொண்டிருக்க, அவள் மனதிலிருந்த கனல் வைஷ்ணவியை பாதித்ததோ என்னவோ, யதார்த்தமாக மீயாளை திரும்பிப் பார்த்தாள். அவள் சுட்டுப் பொசுக்கும் விழிகளுடன் நின்று கொண்டிருக்க, ஆத்தே, மாட்டுனா நமக்கு சங்குதான் என நினைத்தவள் சத்தமில்லாமல் அங்கிருந்து நழுவி விட்டாள். மீயாள் வீட்டில் வந்து இறங்கிய கூட்டத்தை பார்த்தபோது ரகுவரனுக்கு உள்ளுக்குள் அலாரம் அடிக்க ஆதிரனையும் தயார்படுத்தி வைத்தான். இப்போ நாம அங்க போகணுமா ரகு? எனக்கு என்னவோ போல இருக்கு என ஆதிரன் சங்கடப்பட்டான். எனக்கு மட்டும் தயக்கம் இல்லையா ஆதி? அவங்க கிட்ட நல்லபடியா பழகிட்டேன். இப்போ போய் நின்னா எப்படி பேசுவாங்களோன்னு தயக்கமா இருக்கு. இருந்தாலும் மியா சொல்லியிருக்கா, நம்ம போகாம இருந்தோம்னு வையி 2 பேரையும் உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. அதுக்காகவாது போய் தான் ஆகணும் என ரகுவரன் சொல்ல, இப்போது ஆதிரன் போகலாம் என கொஞ்சம் யோசித்தான். ஆனாலும் அவங்க எந்த முடிவும் இன்னும் எடுக்கலையே ரகு. இப்ப போய் நாம நின்னா சரியா இருக்குமா என தயக்கத்துடன் கேட்டான். இப்பதான்டா நம்ம போகணும். மியா இன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட பேசுறதா சொல்லியிருக்கா. இந்த நேரத்துல அவளுக்கு ஆதரவா நாம இருக்க வேண்டாமா? அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதனாலதான் கட்டாயம் போகணும்னு சொல்றேன். என்னடா என ஆதிரன் புரியாமல் பார்த்தான். வேற என்ன, அந்த வானர கூட்டம் எல்லாம் உனக்கு ஆதரவா பேசுறேன் வந்து கள இறங்கியிருக்குங்கடா. அதுங்க ஏதாவது பேசி கலைச்சு விடுறதுக்கு முன்னாடி நாம அங்க போறதுதான் உத்தமம் என ரகுவரன் கடுப்புடன் சொன்னான். ஆதிரன் சிரிப்புடன், இதுக அடங்கவே அடங்காதுங்களாடா எனக் கேட்டான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல என ரகுவரன் சலித்துக் கொண்டான். இருவரும் அங்கே சென்று சேர்ந்தபோது மீயாள் நண்பர்களும் வந்து அங்கே ரகளை அடித்துக் கொண்டிருந்தார்கள். இதுங்க இப்பவே ஆரம்பிச்சிட்டுங்களே என சலித்துக் கொண்டபடி இருவரும் அங்கே செல்ல, எல்லோரும் எப்போதும் போல ரகுவரனையும் ஆதிரனையும் அன்புடனே வரவேற்றனர். அவர்களை எப்படி பார்ப்பது என தயக்கத்துடன் இருந்தவர்களுக்கு அவர்களின் வரவேற்பு ஆச்சரியம்தான். எப்போதும் போல அவர்கள் அன்புடன் எல்லோரையும் உணவு உண்ண அழைக்க, சங்கீதாவை பார்க்க ஆதிரனுக்குத்தான் சற்று தயக்கமாயிருந்தது. மீயாளுக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை போல. அவளைப் பொறுத்தவரை எப்படியாவது அம்மாவிடம் சம்மதம் வாங்குவது ஒன்றே குறியாக இருக்க, மற்றவர்களை கருத்தில் கொள்ளாமல் ஆதிரனையும் ரகுவரனையும் எப்போதும் போல் பார்த்து பார்த்து கவனிக்க, சங்கீதா அவளையே கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தார். யதார்த்தமாக சங்கீதாவை பார்த்த மீயாள் அவர் பார்த்த பார்வையில் ஆத்தி என்று பேந்த பேந்த முழித்தாள். நிறைய பேர் இருந்ததால் மீயாள் அம்புஜத்தையும் வினோத்தையும் துணைக்கு அழைத்துதான் சமையலை செய்திருந்தாள். அவர்களையும் வைத்துக்கொண்டே எல்லோருக்கும் பரிமாற, சங்கீதா அவளையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். வீட்டுக்கு வந்தால் ஒரு வேலையும் செய்வதில்லை. காஃபியை கூட கையில் கொண்டு வந்து தர வேண்டும். இப்போது என்னடாவென்றால் மாங்கு மாங்கென்று எப்படி வேலை செய்கிறாள்? அத்தனை தூரம் தன் மகளுக்கு பொறுப்பு வந்து விட்டதா என்று அவருக்கு யோசனை வந்திருந்தது. அஜய், அன்வர், விஷால் மூவருமே முன்பே வந்திருந்தால் எல்லோரோடும் பேசியபடி அம்புஜமும் வினோத்தும் கொண்டு வந்து வைத்த உணவு வகைகளை ஒரு வெட்டு வெட்டி கொண்டிருந்தனர். அவர்கள் சாப்பிடுவதை முறைத்துப் பார்த்து கொண்டிருந்த மீயாள், இவனுங்களை எதுக்கு வர சொன்னா? என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க என்று கடுப்புடன் அவர்கள் அருகில் சென்று அமர்ந்தவள், அவர்களுக்கு பரிமாறுவதைப் போல அஜய் தோளில் வேகமாக தட்டினாள். சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிக்கன் பீஸை தட்டில் போட்டுவிட்டு, ஐயோ அம்மா என்று அஜய் அலற, டேய் வாய மூடுடா என சத்தம் போடக்கூடாது என அவள் சைகை செய்ய, ஏண்டி என்று அவன் பரிதாப பார்வை பார்த்தான். உங்களை எல்லாம் சாப்பிட வாடா இங்க கூப்பிட்டேன். ஆதிசார பத்தி எங்க அம்மா கிட்ட எடுத்து சொல்வீங்கன்னு பார்த்தா இப்படி உக்காந்து இந்த அமுக்கு அமுக்கிக்கிட்டு இருக்கீங்களேடா என மீயாள் கோபத்தில் பல்லை கடித்தாள். சாப்பிட்டு தெம்பா பேசலாம்னு இருந்தோமியா, அப்புறம் நாங்க இதுக்காகவும் தான் வந்தோம். உன் மேல ரொம்ப அக்கறைப்பட்டு வந்தோம்னு நினைச்சிட்டியோ என விசால் என பல்லை காட்ட, ஒழுங்கு மரியாதையா வந்த வேலைய கவனிங்க. இல்ல ஒரு பல்லும் மிச்சம் இருக்காது. எல்லாத்தையும் தட்டி கையில குடுத்துருவேன் என அவள் மிரட்டினாள். இதுக்கு மேலும் பொறுமையாக இருந்தால் மீயாளின் பொறுமை பறந்துவிடும் என உணர்ந்து கொண்ட அன்வர் சங்கீதாவிடம் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான். அம்மா, அப்புறம் ஊர்ல எல்லாரும் சௌக்கியம்தானா? ஏன், இல்லைனா என்ன பண்ணலாம்னு இருக்க என வைஷ்ணவி கேட்க, அன்வர் ஒரு அசட்டு சிரிப்புடன், இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன் என சொன்னான்.
அவர்களை பேச வைக்க நான் என்ன பாடுபடுறேன், இவ வேற இடையில புகுந்து கெடுத்து விடுறாளே என மீயாள் அவளை முறைக்க வைஷ்ணவி பம்மியபடி வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். மீயாள் விசாலிடம் கண்ணை காண்பிக்க, இப்போது அவன், மியாவுக்கு கல்யாண பேச்செல்லாம் எப்படி போயிட்டு இருக்குமா என சங்கீதாவை பார்த்தான். எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்த சங்கீதா அமர்த்தலாக, எங்க அவதான் எதுக்கு ஒத்து வரமாட்டேங்கிறாளே என சொன்னார். ஏமா, நீங்க அவளுக்கு புடிச்ச மாதிரியே மாப்பிள பாக்கலாமே. நான் பாக்க ரெடிதான், ஆனா அவ ஒத்துக்கணுமே. அவ ஒத்துக்கலைனா அப்போ அவளுக்கு பிடிச்ச மாப்பிளையே பாத்துடலாமே. அவளுக்கு பிடிச்சா மட்டும் போதுமா, எனக்கு பிடிக்க வேண்டாமா? உங்களுக்கு ஏன் ஆண்டி பிடிக்கல என இந்த முறை ரகுவரன் நேரடியாக கேட்டான். அது ஏன்னு உனக்கே தெரியும் என சொன்ன சங்கீதாவின் பார்வையில் ஒருவித தீர்க்கம் இருந்தது. அதே நேரம் அந்த காரணத்தை எல்லோருக்கும் முன்னால் சொல்லவும் அவர் பிரியப்படவில்லை என்பதையும் ரகுவரன் புரிந்து கொண்டான். அந்த ஒரு விதத்தில் சங்கீதாவை மெச்சத்தான் வேண்டியிருந்தது. அவர்களுக்கு உள்ளான ரகசியம் வெளியே தெரிவதை அவர் விரும்பவில்லையே. மியாவும் அவனை விரும்புறாளேமா என ரகுவரன் கேட்க, இப்போது சங்கீதா அமைதியாக இருந்தாள். அவளுக்கு நல்லது கெட்டதை நான் தானே சொல்லணும் என எங்கோ பார்த்து கொண்டு சொன்னார். சரிம்மா, அவனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு உறுதி கொடுத்தா நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பீங்களா? நீ உறுதி கொடுத்தாலும் என்னால அதை அவ்வளவு சீக்கிரம் நம்பிட முடியுமா? நீங்க கொஞ்சம் மியாவுக்காக யோசிங்களேம்மா. ஒருவேளை மறுபடியும் மாறிட்டா என்ன செய்யறது என சங்கீதா பட்டென்று கேட்டபோது ஆதிரன் முகம் இருண்டு விட்டது. மீயாள் அவனையே கவலையுடன் பார்த்தவள் கோபத்துடன் குறுக்கிட்டு, இந்த உலகத்துல மாறாத மனுஷங்கந்தான் யாருமா? எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்துல மாறத்தான் செய்வாங்க. யாரும் யாரையும் இப்படித்தான் இருப்பாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாதுமா. நாளைக்கு நானே அப்படி மாறிட்டா என்ன செய்ய முடியுமா என கேட்க, சங்கீதா, மியா என்று கூவலுடன் அவளை திகைத்து பார்த்தார். ஒரு பேச்சுக்கு தாம்மா சொல்றேன். ஆனா அவர பிரிஞ்சா அந்த வேதனைய என்னால தாங்க முடியாதும்மா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க எது நடக்கக் கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது எனக்கே நடக்கும்மா என சொல்ல சங்கீதாவால் தாங்கவே முடியவில்லை. இவள் என்ன சொல்ல வருகிறாள்? அவனை பிரிந்தால் இவளுக்கு பைத்தியம் பிடித்துவிடும் என்கிறாளா? அந்த அளவா அவனை காதலிக்கிறாள்? ஏன் காதலிக்க மாட்டாள்? இதே போல அவனும் அவளை காதலித்து அவள் கிடைக்காமல் தானே பைத்தியமாகி போனான். அப்பேற்பட்டவனை அதே அளவு இவளும் காதலிக்க மாட்டாளா என்ன? ஆனாலும் சங்கீதாவின் மனதில் ஒரு மூலையில் மகளைப் பற்றிய கவலை இருக்கத்தான் செய்தது. ஆதிரனுக்கும் ரகுவரனுக்கும் மீயாள் சொன்னது அட்சர சுத்தமாக புரிய அவர்களுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. எத்தனை சுலபமாக தன் ஆழமான காதலை வெளியிட்டு விட்டால், அதுவும் எப்பேற்பட்ட வார்த்தைகளை பேசி, அவன் இல்லையென்றால் தானும் பைத்தியக்காரியாகத்தான் ஆவேன் என்பது ஆதிரன் மேல் அவள் கொண்டிருக்கும் அளவு கடந்த காதலை அல்லவா குறிக்கிறது. விஷயம் தெரியாத மற்றவர்கள் அவர்களுக்குள்ளாக ஏதோ பேசுகிறார்கள் என்பது மட்டும் புரிந்தது. அது என்ன ஏது என்று தோண்டித் துருவும் பழக்கம் இல்லாததால் அவர்களே பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும் என அமைதி காத்தார்கள். பேச்சு ரொம்பவும் சீரியஸாக போய்க் கொண்டிருக்க, இந்த பேச்சு எங்கே சென்று முடியும் என அஜயால் கணிக்க முடியவில்லை. எங்கே தன் சாப்பாட்டுக்கு பங்கம் வந்து விடுமோ என நினைத்தவன், நீங்க என்ன காதலுக்கு எதிரியாமா என கேட்டான். இவன் ஏன் தேவையில்லாமல் உள்ளே தலையைக் கொடுக்கிறான் என நினைத்த விஷால், ஏண்டா அப்படி சொல்ற எனக் கேட்டான். இவ்வளவு நல்ல மனிதரை, அற்புதமான மனிதரை, கம்பீரமான மனிதரை, அழகான மனிதரை போய் வேண்டான்னு சொல்றாங்களே, அதனாலதான் கேட்டேன் என அஜய் புகழ்ந்து கொண்டே செல்ல, மீயாள் அவனுக்கு 2 சிக்கன் துண்டுகளை அதிகமாக வைத்தாள். அட, சிக்கன வாங்க இப்படி ஒரு வழி இருக்கா? இது நமக்கு புரியாம போயிடுச்சே என யோசித்த அன்வர், ஆமாமா, அஜு சொல்றது கரெக்ட் தான். நீங்களும் கொஞ்சம் சார பத்தி யோசிச்சு பார்க்கலாமே என கேட்டான். எங்கே இவனும் சிக்கனுக்கு போட்டிக்கு வந்து விடுவானோ என யோசித்த அஜய் அவசரமாக குறுக்கிட்டு, நீங்க இந்த லைலா மஜ்னு, அம்பிகாபதி அமராபதி இவங்க கதையெல்லாம் கேட்டதில்ல என சொல்ல சங்கீதா அவனையே ஒரு மாதிரியாக பார்த்தார். மீயாள் மெதுவாக அஜய் காதருகில் குனிந்து, நீ ஏன்டா இப்ப அவுட் ஆஃப் சிலபஸுக்கு போற என கேட்டாள். இப்படி நாளை எடுத்து சொன்னாதானடி உங்க அம்மாவுக்கு புரியும். ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். நீ நான் சொல்லிக் கொடுத்தத மட்டும் சொல்லு, போதும் என அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வைஷ்ணவி இடையிட்டு, ஏண்டா இவங்கெல்லாம் காவிய காதலர்கள் தானடா என கேட்டாள். இந்த பெருச்சாளி இப்படியெல்லாம் தானா தலைய கொடுக்காதே என மீயாள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அஜய் உற்சாகமாக, ஆமாண்டி என சொன்னான். ஆனா இவங்கெல்லாம் காதல்ல சேராம காதல் தோல்வியில செத்து போனவங்களாச்சேடா என வைஷ்ணவி நமட்டுச் சிரிப்புடன் சொன்னாள். இந்த மும்தாஜ் ஷாஜகான்
என அஜய் ஆரம்பிக்க, வைஷ்ணவி, மும்தாஜ் ஷாஜகானுக்கு 4வது மனைவியாண்டா என சொல்ல, மீயாள் கொலைவெறியுடன் அவளை முறைத்தாள். அதற்கு மேல் வாயைத் திறந்தால் கண்டிப்பாக இங்கே ஒரு கொலை விழும் என புரிந்து கொண்ட வைஷ்ணவி அமைதியாகிவிட்டாள். கௌதம் வைஷ்ணவியை பார்த்து வாயைப் பொத்திக் கொண்டு சிரித்தான். டேய், ரொம்ப சிரிக்காத, பல்லு சுளுக்கிக்க போகுது என வைஷ்ணவி கடுப்படித்தாள். நீ ஏண்டி என்கிட்ட கோவப்படுற? அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவ சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. நீ இடையில பூந்து இந்த மாதிரி கோக்குமாக்கு பண்ணா அவளுக்கு கோபம் வராம என்ன செய்யும் என கௌதம் கேட்டான். அவ என்கிட்ட மட்டும் ஹெல்ப் கேட்கவே இல்ல. எல்லார்கிட்டயும் சொல்லி சங்கி கிட்ட பேச சொன்னா. போன தடவை என்கிட்ட எவ்வளவு நேரம் கெஞ்சினா. இப்ப என்ன கண்டுக்கவே இல்ல. அந்த கடுப்புல தான் கிண்டல் பண்ணேன். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இதே போல பேசியிருந்தா அவ என்ன கொலையே பண்ணிருப்பா போல என வைஷ்ணவி பயத்துடன் விழிகளை விரித்தாள். கொலை பண்ணிருப்பா போல இல்லடி, கண்டிப்பா பண்ணிருப்பா. நான் அதத்தான் எதிர்பார்த்தேன். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டேன் என கௌதம் சற்று வருத்தமாக சொன்னான். டேய் மாடு, வர வர நீ சரியில்ல சொல்லிட்டேன். அந்த கனிமொழி கூட சேர்ந்துகிட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு திரியிறியா நீனு? அடுத்து உன் கல்யாணத்த பத்தி தான் பேசுவாங்க. காலேஜ்ல நீ பண்ண ரோமியோ வேலையெல்லாம் எடுத்து விட்டேன். உன் கல்யாணம் புஸ்ஸுன்னு போயிடும். எப்படி வசதி? அடியே சகுனி, நீ 2 அடி தள்ளியே நில்லுடி. மியா சொல்ற மாதிரி ரகு உன்னை கலட்டி விட்டாலும் விட்டான். யார் லவ்வை எல்லாம் பிரிச்சு விடலாம்னு ஆவலா காத்துக்கிட்டு இருக்க. எப்பா சாமி, உன் கண்ணுலயே படக்கூடாதுப்பா என கௌதம் அவளை விட்டு சற்று தள்ளி நின்று கொண்டான். அந்த பயம் இருக்கட்டும் என்பதைப் போல வைஷ்ணவி அவனை பார்த்து வைத்தாள். காவிய காதலெல்லாம் என்ன காவிய காதல்மா? நம்ம மியாவை விடவா அவங்கெல்லாம் காதல் பண்ணியிருக்க போறாங்க? மியா, அப்படியே 2 சிக்கன் துண்டை எடுத்து வையி என சொல்ல மீயாளுக்கு அப்படி ஒரு எரிச்சல் வந்தது. ஆனாலும் இவனை விட்டால் வேறு வழி இல்லை. மற்றவர்கள் வாயை மூடிக்கொண்டு நிற்பதற்கு இவன் பைத்தியக்காரத்தனமாய் பேசினாலும் ஏதாவது பேசுகிறானே என நினைத்து அவன் சொன்னபடி 2 சிக்கன் துண்டுகளை எடுத்து வைத்தாள். சிக்கன் துண்டுகளை பார்த்ததும் அஜய் கண்கள் மின்ன, நான் சும்மா பேச்சுக்கு சொல்லலம்மா. உண்மையிலேயே இவங்க 2 பேர மாதிரி ஒரு லவ்வர்ஸ நான் பார்த்ததே இல்ல. மியா, அந்த மட்டன் சுக்கா கொஞ்சம் வையி என சொன்னான். சங்கீதா கடினப்பட்டு வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டிருந்தார். அங்கிருந்த மற்றவர்களும் அப்படித்தான். அம்புஜத்துக்கும் வினோத்துக்கும் அவர்கள் அடிக்கும் லூட்டிகளைப் பார்த்து சிரிப்பு தாழவில்லை. என்ன அம்பு அக்கா, நம்ம ஆதி சார் இவ்வளவு பொறுமையா இருந்து நான் பார்த்ததே இல்லையே. ஒருவேளை புயலுக்கு முன் அமைதின்னு இப்படி இருக்காரோ என வினோத் கேட்டான். டேய், அவர் மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா? கஷ்டப்பட்டு முகம் மாறாம உட்கார்ந்திருக்காரு. எனக்கு என்னவோ இவள காதலிச்சதுக்கு பேசாம சந்நியாசம் போகலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரோன்னு தோணுது வினோத்து என அம்புஜம் நமட்டுச் சிரிப்பு சிரித்தார். கூட சேர்ந்து சிரித்த வினோத், பின்ன அவரை பத்தி பெருமையா பேசுறேன்னு அவரை டேமேஜ் பண்ணிட்டு திரியுதுங்க. அவரும் எவ்வளவுதான் நல்லவரான்னு நடிப்பாரு என சொன்னான். டேய், அவர் நல்லவர் தான்டா. இந்த மாதிரி அறவேக்காட்டாயெல்லாம் காதலிச்சா கோவப்படாம என்ன செய்வாரு? சரி, அவன் அடுத்து ஏதோ சொல்றான் பாரு, அத கவனிப்போம் வா. நமக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஆகுது என அம்புஜம் சொல்ல வினோத்தும் அஜய் பேசுவதை ஆவலோடு கேட்க ஆரம்பித்தான். இவங்க 2 பேரையும் பிரிச்சா அந்த கடவுளுக்கே அது அடுக்காதுமா. ஏன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு நேசம் வச்சிருக்காங்க. மியா, அந்த ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சம் பெரிய துண்டா 2 எடுத்து வையி என சொல்ல, மியாள் கடுப்போடு பல்லை கடித்துக்கொண்டு அதை எடுத்து வைத்தாள். ஆதி சார் மாதிரி ஒரு மாப்பிள்ளை எங்க தேடினாலும் கிடைக்காதும்மா. ஏன்னா எங்க ஆதி சார் ரொம்ப நல்லவர்மா என சொல்ல, இந்த முறை மீயாள் எரிச்சலின் உச்சத்திற்கே சென்றாள். டேய், அது வேற எபிசோடுடா. அதை ஏன்டா இங்கேயோ இழுக்கிற என அஜய் காதை கடித்தாள். அட அப்படியா? அதான் ஏற்கனவே எங்கேயோ போட்ட பிட்டு மாதிரி இருக்கேன்னு யோசிச்சேன். இப்பென்ன பிட்டுக்கா பஞ்சம்? எப்படி வேற பிட்டு போட்டு அசத்துறேன் பாரு என அவளிடம் மெதுவாக சொன்னவன் சங்கீதாவை பார்த்து, ஆதி சார் என்ன இவளுக்கு மட்டுமா ஆளா இருந்தாரு? அவர் அந்த செரினுக்கும் தான் ஆளா இருந்தாரு. ஏன் இந்த ஊருக்கே அவர்தான் ஆளா இருந்தாரு என சொல்ல, ஆதிரனுக்கு சட்டென்று அவன் குடித்துக் கொண்டிருந்த தண்ணீர் மொத்தமும் வெளியேற புரையேறி விட்டது. எத? ஊருக்கே ஆளா இருந்தாரா என மீயாள் ஞா என்று விழிக்க, அவ்வளவு நேரம் அவர்கள் செய்த சேட்டைகளைப் பார்த்து எல்லோரும் சிரிப்பை அடக்கிக் கொண்டிருந்தவர்கள் அதற்கு மேல் முடியாமல் கொள்ளென்று சிரித்து விட்டார்கள். செத்த பயலே, என் ஆள பெரிய ஹீரோ ரேஞ்சுக்கு சொல்லுவான்னு பார்த்தா பிட்டுப்பட ஹீரோ ரேஞ்சுக்கு சொல்லி வச்சிருக்கானே. மொத்தத்துல ஆதிய ஆம்பள ஐட்டமா மாத்திட்டானே என மீயாளுக்கு கோபம் கரையை உடைத்து பொங்கிக் கொண்டு வந்தது.
அம்புஜமும் வினோத்தும் திகைத்தவாறு ஆதிரனை பார்க்க, அவனுக்கோ கோபத்தை அடக்குவதே பெரும் பாடாக இருந்தது. ரகுவரன் வேறு பக்கம் திரும்பி சிரித்துக் கொண்டிருந்தான். ஆதிரன் பக்கம் திரும்பினால் கண்டிப்பாக முறைத்தே பஸ்வமாக்கி விடுவான். கௌதமும் வைஷ்ணவியும் வயிற்றை பிடித்துக் கொண்டு சிரிக்க ஆரம்பித்தார்கள். அன்வரும் விசாலும், போச்சு, மொத்தமா ஆப்பு வச்சுட்டான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ என யாரும் பார்க்கும் முன் தாங்களே கொஞ்சம் அதிகமாக உணவை அள்ளி போட்டுக்கொண்டு அங்கிருந்து நைஸாக நழுவி விட்டனர். மியா, இந்த பிட்டு போதுமா? அந்த சிக்கன் லாலிபப்பை எடுத்து வையேன் என அஜய் சொல்ல, அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் மீயால், "பன்னி பயலே, பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிக்கன் லாலிபப்பா கேக்குற?" என அவனை துரத்தி கொண்டு ஓடி வீட்டை விட்டு வெளியில் துரத்தி விட்டுதான் உள்ளே வந்தாள். "போடா போ! நீ எங்க இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் என் கண்ணுல மாட்டாம போக மாட்ட. அன்னைக்கு இருக்குடா உனக்கு. உன் சங்க கடிச்சு துப்புல என் பேர மாத்தி வச்சுக்கிறேன்" என ஆத்திரத்துடன் கத்திவிட்டு உள்ளே வந்த மீயாள் ஆவேசத்துடன் சங்கீதாவின் முன்னால் வந்து, "அம்மா, இப்ப நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறியா இல்லையா?" என கேட்டாள். அவள் கேட்ட தொனியில் சங்கீதா அவளை முறைத்து, "முடியாதுடி, என்ன பண்ணுவ?" என கேட்டார். அவரையே சற்று நேரம் முறைத்துக் கொண்டிருந்தவள் நெடுஞ்சான் கிடையாக அவர் காலில் குப்புற விழுந்து, "அம்மா, தாயே, என்ன பெத்தவளே, கொஞ்சம் கருணை காட்டும்மா. ப்ளீஸ்மா, முடியாதுன்னு சொல்லிடாதம்மா. உன்னை விட்டா எனக்கு யாரும்மா இருக்கா? என் தங்க அம்மால்ல, வேண்டான்னு சொல்லாதம்மா. உன் செல்ல பொண்ணு தானே நானு. ப்ளீஸ்மா" என காலில் விழுந்து கெஞ்ச, அது நேரம் வரை கடுமையாக முகத்தை வைத்துக் கொண்டிருந்த சங்கீதா கலகலவென்று சிரித்து விட்டார். நண்பர்களுடன் மீயால் அடித்த லூட்டியில் கடுகடுவென முகத்தை வைத்திருந்த ஆதிரனுக்கும் கூட சிரிப்பு வந்துவிட்டது. வினோத் குனிந்து அம்புஜம் காதில், "இப்படி ஏதாவது பண்ணியே ஸ்கோர் பண்ணின்றா அக்கா" என சொன்னான். "அடியே போதுண்டி, எழுந்திரி" என சங்கீதா மீயாளை எழுப்பிவிட, "அதெல்லாம் முடியாது என் தெய்வமே. நீ ஓகேன்னு சொன்னாதான் நான் உன் காலை விட்டுட்டு எழுந்திருப்பேன். அது வரையிலும் பிடிச்ச காலை விடமாட்டேன்" என அவர் காலிலேயே குப்புற விழுந்து கிடந்தாள். "அட முட்டாள் பெண்ணே! முதல்ல எழுந்துரு. உன்னை பார்க்க மட்டும்தான் இவ்வளவு தூரம் வந்தேன்னு நினைச்சியா? உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு போகலாம்னு தான் எல்லாரும் சேர்ந்து வந்தோம். சும்மா கொஞ்ச நேரம் உன்கிட்ட விளையாடி பார்த்தேன். அது தெரியாம நீ ஆள் செட் பண்ணி இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்க" என அவர் மீண்டும் சிரித்தார். "என்னது, கல்யாணத்தை நிச்சயம் பண்ண வந்தீங்களா? அடக்கடவுளே! இது தெரியாமலா இவ்வளவு நேரம் இவ்வளவு கோமாளி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்" என நினைத்தவள் அசடு வழிந்தவாறே எழுந்து அமர்ந்தாள். "ஐஷுக்கும் கௌதமுக்கும் ஏற்கனவே எல்லாம் தெரியும். உனக்கு மட்டும் சொல்ல வேண்டாம்னு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நினைச்சோம்" என சங்கீதா சொல்ல, திரும்பி அவர்களை பார்த்த மியால், "அட படுபாவிங்களா! கொஞ்சமாவது எச்சரிக்கை பண்ணியிருந்தா கௌரவம் கௌரவம்னு ஒண்ணு இருந்துச்சே, அத காவந்து பண்ணியிருப்பேனே" என அவர்களை முறைத்து வைத்தாள். "நாளைக்கு நல்ல நாளா இருக்கு. நாளைக்கு இத பத்தி பேசலாம்னு நினைச்சிருந்தோம். நாளைக்கு தட்ட மாத்தி நிச்சயம் பண்ணிட்டா அடுத்து வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம்" என சங்கீதா சொல்ல, மீயாள் கழுத்தோடு அவரை தாவி அணைத்துக் கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டாள். "தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ்" என முகம் கொள்ளா புன்னகையோடு சொல்ல, சங்கீதா அவளை ஆதூரமாக பார்த்தார். "எனக்கு உன் சந்தோஷம் தாண்டா முக்கியம். உனக்கு இதுல நம்பிக்கை இருக்கும்போது எனக்கும் நம்பிக்கை இருக்காதா? நிச்சயம் நீ நல்லபடியா வாழ்வ. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்" என அவளை அணைத்துக் கொண்டார். கண்கள் கலங்க அவரை அணைத்தபடி நின்ற மீயாளை, "சரி, போதும், எல்லாரும் உள்ள போய் படுங்க. நாளைக்கு நேரத்தோட எழுந்திருக்கணும்" என சங்கீதா தன் மகளை வழக்கம் போல் அதட்டினார். ரகுவரனிடம் திரும்பிய சங்கீதா, "நீங்க 2 பேரும் நாளைக்கு நேரத்தோட வந்துருங்கப்பா. நீங்க இருக்கும்போதே நல்ல நாள் பார்த்து குறிச்சிடலாம்" என சொல்ல, அவன் சந்தோஷத்தோடு தலையாட்டினான். ஆதிரனுக்கு மட்டும் ஒரு சின்ன மனக்குறை. அவர் தன்னிடம் பேசவில்லையே என நினைத்தான். ஆனால் மீயாளின் முகத்திலிருந்த சந்தோஷத்தை பார்த்ததும் அவனுக்கு தன் கவலையெல்லாம் பின்னால் போனது. அவர்கள் இருவரும் விடைபெற்று கிளம்ப, மீயாள் உற்சாகத்தோடு அவனுக்கு கண் சிமிட்டி விடை கொடுத்துவிட்டு துள்ளலுடன் உள்ளே ஓடிப்போக, அவளையே புன்னகையுடன் பார்த்துவிட்டு ஆதிரன் அங்கிருந்து நகர்ந்தான். அத்தியாயம் 79. அன்று காலையிலேயே சங்கீதா இருவரையும் அழைத்து இருந்ததால் ஆதிரனும் ரகுவரனும் கிளம்பி கெஸ்ட் ஹவுஸுக்கு செல்ல, கௌதம் அவர்களை புன்னகையோடு உள்ளே அழைத்துச் சென்றான். அழகான கம்பீரத்துடன் கண்களைக் கவர்ந்த வண்ணம் நிறைவான புன்னகையுடன் இருந்த ஆதிரனை பார்க்கும்போது எல்லோருக்குமே வெகு திருப்தியாக இருந்தது. ஏற்கனவே ஆதிரன் அழகில் எல்லோருக்கும் ஒருவித பிடித்தம் இருந்தாலும் இன்று இன்னும் அதிகமாகவே மிளிர்ந்தான். அவனுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் மீயாள் பட்டுப்புடவையில் அப்சரஸ் போல அசத்தலாக வந்து நின்றாள். மற்றவர்கள் அவளுக்கு நெற்றி முறிக்க, ஆதிரன் அவளையே கண்களால் பருகிக் கொண்டிருந்தான்.
அவனது பார்வையில் மீயாளுக்கு முகம் சிவந்துவிட தவிப்புடன் தலை குனிந்து கொண்டாள். வைஷ்ணவியும் புடவைதான் கட்டியிருந்தாள். புடவையில் அழகாக இருந்தாள். ரகுவரன் அவளை சாதாரணமாக பார்த்துவிட்டு புன்னகையுடன் தலையாட்டிவிட்டு திரும்பிக் கொண்டு விட, வைஷ்ணவிதான் அவனை ஏக்கமாக பார்த்தாள். அந்த பார்வையை கண்டுகொண்ட சங்கீதாவுக்கு அவர்கள் இருவரையும் பார்த்து குழப்பமாக இருந்தது. முன்பு இருவரும் பழகியதற்கும் இப்போது பழகுவதற்கும் நிறைய வித்தியாசம் தெரிந்தது. இருவரும் நன்றாக பேசிக்கொண்டாலும் ரகுவரனிடம் ஒருவித விலகல் தன்மை இருந்தது. அவர்கள் இருவரும் முன்பு நெருங்கிப் பழகியதைப் பார்த்துதானே இருவருக்கும் திருமணம் என்ற அளவில் ராகவன் யோசித்து வைத்திருந்தார். இது என்னவென்று மீயாளிடம் விசாரிக்க வேண்டுமென நினைத்துக் கொண்டார். ஜோதிடர் வந்து திருமண தேதியை முடிவு செய்து கொடுக்க, அந்த மாதத்தில் 2 தேதிகளும், அதற்கு அடுத்த மாதத்தில் 4 தேதிகளும் இருந்தது. அந்த மாதத்தில் இருக்கும் 2 தேதிகளும் அருகில் நெருங்கிவிட்டதால், அது வேண்டாம் என ரகுவரனும் சங்கீதாவும் ஒரே பிடியாக மறுத்துவிட்டார்கள். ரகுவரனுக்கு தன் கண்ணுக்கு கண்ணான ஆதிரனுக்கு வெகு பிரம்மாண்டமாக திருமணம் செய்ய வேண்டும் என்பது ஆசை. சங்கீதாவும் தன் ஒரே மகளை நிறைய சீர் செய்து ஆடம்பரமாக திருமணம் செய்து கொடுக்க நினைத்தார். அதனால் இருவரும் சேர்ந்து அடுத்த மாதத்தில் வரும் 3வது தேதியை திருமணத்திற்கான நாளாக குறித்தார்கள். எவ்வளவோ கஷ்டப்பட்டு தங்கள் காதல் திருமணம் வரை வந்திருப்பதை நினைத்து மீயாளுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. அதோடு சேர்த்து சிறிதாக கண்களும் கலங்கிவிட்டு இருந்தன. வந்ததிலிருந்து ஆதிரனுக்கு மற்றவர்கள் பேசும்போது பார்வை அவர்களிடம் இருந்தாலும், முடிவில் அவன் பார்வை மீயாளை தானே வந்து அடைந்தது. அதனால் அவள் கண் கலங்கியதுமே அவன் பார்த்துவிட்டான். அவள் அருகில் செல்ல முடியாமல் சுற்றிலும் உறவினர்கள் கூட்டம் இருக்க, ஆதிரன் அவளை முறைத்துப் பார்க்க சட்டென்று அவள் கண்களை துடைத்துக் கொண்டு புன்னகைத்தாள். அவனுக்கும் மனது நிறைந்து இருந்தது. அதனால் பதிலுக்கு நிறைவான புன்னகையை தந்தான். அந்த புன்னகைக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் கஷ்டப்படலாமே என மீயாள் வாஞ்சையுடன் அவனைப் பார்த்தாள். திருமண தேதி குறிக்கப்பட்டு விட்டதால் ரகுவரனையும் ஆதிரனையும் சாப்பிட்ட பிறகு அலுவலகத்துக்கு போகுமாறு சொல்ல, இருவரும் சாப்பிட அமர்ந்தனர். எல்லோருமே ஒன்றாக சாப்பிட அமர்ந்துவிட, மீயாள், வைஷ்ணவி, சங்கீதா, அம்பிகா என எல்லோரும் அவர்களுக்கு பரிமாறினார்கள். அம்புஜம்மாமி தேவையான உணவு எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தார். கிளம்பும் நேரம் ரகுவரன் சங்கீதாவிடம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தள்ளி இருந்தால் திருமணத்தை கொஞ்சம் நிதானமாக சிறப்பாக செய்யலாம். இப்போது எல்லாவற்றையும் அவசரமாக செய்ய வேண்டும். இருந்தாலும் பரவாயில்லை. கிடைத்திருக்கிற நாட்களில் முடிந்தளவு ஆட்களை தயார்படுத்தி சிறப்பாக செய்துவிடலாம் என சொல்லிக் கொண்டிருந்தான். அவனையே ஒரு மாதிரியாக பார்த்த சங்கீதா, எனக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு செய்யலாம்னு ஆசைதான் ரகு. ஆனா பாரேன், யாரையும் அப்படி நம்பி ரொம்ப நாள் விட முடியாது. இப்படித்தான் வைஷு ஒரு பையன் கூட நெருங்கி பழகுறான்னு எங்களுக்கும் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த பையன் நல்ல பையனா இருக்கிறதால கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே சொல்லட்டும்னு விட்டுட்டோம். ஆனா இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ண போறோம்னு சொன்னா கூட அந்த பையன் கண்டும் காணாம இருக்கான். அவங்களே சொல்லட்டும்னு இருக்காம ஆரம்பத்திலேயே பேசி இருந்தா இப்போ இப்படி நாங்க வேடிக்கை பார்க்க வேண்டி வந்திருக்காதே. உரிமையா அவன்கிட்ட சட்டைய பிடிச்சு கேட்க முடியும். அது முடியாததால அவ கஷ்டப்படுறத நாங்க கண்ணு முன்னால பார்க்க வேண்டியது இருக்கு என்று சற்று குத்தலாக சொன்னார். தடுமாற்றத்துடன் ரகுவரன் அவரைப் பார்த்தான். ஆனால் பதில் சொல்ல முடியவில்லை. அவர்கள் பேசியதை காதில் வாங்கியவாறு வந்த மீயாள், அம்மா, சிலது சிலருக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. மத்தவங்கள பத்தி நாம நினைச்சு வச்சிருக்க பிம்பம் மாறும்போது அது எவ்வளவு வலிய தரும்னு உங்களுக்கு தெரியாது. அதனால அத அப்படியே விடுங்க. அவங்க பிரச்சனைய அவங்க பாத்துப்பாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம யாரையும் நாம பொதுவா குறை சொல்லக்கூடாதுமா என சற்று கண்டிப்புடன் தாயை பார்த்தாள். அவள் பேசியதையே கூர்மையாக கவனித்த சங்கீதா என்ன நினைத்தாரோ. சில நொடிகள் மௌனமாக இருந்தவர் பிறகு ரகுவரனிடம் திரும்பி, சாரிப்பா, ஏதோ ஒரு ஆதங்கத்துல அப்படி பேசிட்டேன். கண்ணு முன்னால வளர்ந்த பொண்ணு கஷ்டப்படுறத பார்க்கும்போது தாங்க முடியல. அதனாலதான். சரி, நீங்க 2 பேரும் இப்போ ஆபீஸுக்கு கிளம்புங்க. திரும்பி வந்த உடனே கல்யாணத்துக்கு என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு நம்ம பேசலாம் என சொன்னார். நீங்க பேசுனதுல எனக்கு எதுவும் வருத்தம் இல்ல ஆன்ட்டி. அப்புறம் எங்க சைடுல இருந்து பெரியவங்க யாரும் இல்ல. அதனால நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே எல்லாம் செஞ்சுக்கலாம். நான் ஈவினிங் வந்த உடனே உங்கள பார்க்க வரேன் என ரகுவரனும் தன்மையாக பேசினான். சங்கீதா அங்கிருந்து நகர்ந்ததும் மீயாள் பார்வையாலேயே அவரிடம் மன்னிப்பை வேண்ட, ரகுவரன் அவள் கன்னத்தை தட்டி, இதுவரையிலும் எனக்குன்னு பேச ஆதிய தவிர வேறு யாரு கிடையாது. இப்போ நீயும் இருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதிக்கு நீ துணையா கிடைச்சதுல எவ்வளவு சந்தோஷமோ, அதே அளவு நீ எனக்கு தங்கையா கிடைச்சதும் அவ்வளவு சந்தோஷம்.
என கண்களில் பாசம் பொங்க உணர்ச்சி வயப்பட்டு அவளை பார்த்தான். சரி சரி போதும், சென்டிமெண்ட் ரொம்ப ஓவரா போகுது. நீங்க இப்போ கிளம்புங்க. இல்லைனா நீங்க விடுற கண்ணீர்ல அப்புறம் நான் போட் செஞ்சு விடணும். என ரகுவரனை கிண்டல் செய்ய அவன் செல்லமாக அவள் தலையில் கொட்டிவிட்டு விடைபெற்று கிளம்பினான். ஆதிரனும் கண்களாலேயே அவளிடம் சைகை காட்டி இரவு தனியாக பார்க்க வருமாறு சொல்லிவிட்டு காதலுடன் அவளை விழுங்கியபடி பார்த்து திவக்க வைத்துவிட்டு கிளம்பிச் சென்றான். அவர்கள் சென்றதும் மீயாள் எதிரில் வந்து நின்ற வைஷ்ணவி, என் மேல உனக்கு எப்பதான் கோபம் போகும் மீயா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்னை இப்படியே குறை சொல்லிட்டே இருக்க போற? என கேட்டாள். சில விஷயங்கள அவ்வளோ சீக்கிரமா மறக்க முடியாது வைஷ்ணவி. அப்படித்தான் நீ செஞ்சிருக்கிறதும். நான் உன்னோட சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா பழகிட்டேன். அதனால உன் முகத்த பார்த்து என்னால கோபப்பட முடியல. ஆனா இதே போல என் எதிர்ல நியாயம் கேட்கிறேன் பேர்வழின்னு வந்து நின்னா, நான் மனுஷியா இருக்க மாட்டேன். என அவளிடம் சிரிவிட்டு அங்கிருந்து நகர வைஷ்ணவி கண்களில் நீருடன் அவளைப் பார்த்தாள். எவ்வளவு கோபம் வந்தபோதும் மீயாள் வைஷ்ணவியை முழு பேர் சொல்லி அழைத்ததில்லை. இன்று பேர் சொல்லி அழைக்கிறாள் என்றால் அந்த அளவு அவள் தன்னை விலக்கி நிறுத்தி இருக்கிறாளா? வேதனையுடன் அவளையே பார்த்தவளுக்கு அதை எப்படி சரி செய்வது என்று ஒன்றும் பிடிபடவில்லை. அன்று ஆதிரன் எல்லோரையும் அந்த உயர்தர உணவு விடுதிக்கு அழைத்திருந்தான். தங்களுடைய காதல் வெற்றி பெற்று கல்யாணத்திற்கு முடிவாகி இருப்பதால் எல்லோருக்கும் ட்ரீட் கொடுக்க இருந்தான். அதனால்தான் எல்லோரையும் அழைத்திருந்தான். ஆதிரன், ரகு, வைஷ்ணவி, மீயாள் எல்லோரும் ஒன்றாக ஒரே காரில் வந்துவிட கௌதம் கனிமொழியை அழைத்து வந்திருந்தான். கனிமொழியை பார்த்ததும் ரகுவரனுக்குள் ஒரு மெல்லிய தடுமாற்றம் இருக்கத்தான் செய்தது. அவர்களை பார்த்ததும் சட்டென்று சிரிக்கக் கூட முடியாமல் அவனிடமிருந்து ஒருவித திணறலை வைஷ்ணவியும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். எப்போதும் போல அன்வர், விஷால், அஜய் மூவரும் வந்துவிட அந்த இடமே களைகட்டத் தொடங்கிவிட்டது. அஜய் சற்று சலிப்புடன், ஏன் ஆதி சார், இவ்வளவு அழகா இருக்கீங்களே, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்திருக்க கூடாதா? எல்லாரும் பாலும் கிணத்துல கல்ல கட்டி தான் தள்ளுவாங்க. ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளியிருக்காங்களே என மீயாளை கை காட்டினான். ஆமாண்டா அஜு, நானும் இதையே தான் சொல்ல நினைச்சேன். ஏன் ஆதி சார், உங்க பின்னாடி சுத்தாத பொண்ணுங்களா? நீங்க ஏன் இப்படி ஒரு விபரீதமான முடிவு எடுத்தீங்க? என விசால் ஆதிரனை பார்த்து அனுதாபப்பட்டான். ஆமா சார், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்களால அப்படியே சும்மா விட முடியாது. ஏன்னா நாங்கெல்லாம் ஆண்கள் முன்னேற்றக் கழக சங்கத்தோட உறுப்பினர்கள். ஒரு ஆணுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க முன்னாடி வருவோம். இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. எதுக்கும் நீங்க எடுத்த முடிவ இன்னொரு தடவ பரிசீலனை பண்ணி பாருங்க. என அன்வர் ஆதிரனை பாவமாய் பார்க்க, ஆதிரன் அருகில் வந்து அமர்ந்த மீயால் மூவரையும் எரித்து விடுவதைப் போல முறைத்தாள். இந்த கத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு போல இருக்கே. அப்புறம் தம்பிகளா, நீங்க ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தீங்க போல இருக்கே. எனக்கு சரியா கேட்கல. இன்னொரு முறை கேளுங்களேன். என அவர்களையே குத்தி விடுவதைப் போல அலட்சியமாக பார்க்க, அதில் பீதியானவர்கள் சொல்லி வைத்தது போல எல்லோரும் ஈ என இளித்தார்கள். ஐயோ செல்லக்குட்டி, நீ அந்த ஃபிஷ் டேங்க் பார்க்க போனியே, அதனால பேசாம உட்கார்ந்திருக்க போர் அடிக்குதேன்னு நாங்க ஆம்பளைகளுக்குள்ள சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா. அந்த கத்திய அப்படி கையில வச்சுக்காத செல்லம். கை வலிக்க போகுது. அப்படி ஓரமா வையி. என்ன இருந்தாலும் நம்மெல்லாம் உயிர் நண்பர்கள் இல்லையா? என அஜய் நைச்சியமாக பேசினான். உயிர் நண்பர்களா? நீங்களா? அப்படின்னு யாருடா சொன்னது? என மீயாள் கடுப்போடு கேட்டாள். நான் தான் சொல்றேன். நீ இல்லன்னு சொல்லிடுவியா என்ன? ஆமாண்டா, இல்லன்னு தான் சொல்லுவேன். அடி பாவி! எந்த பக்கம் போனாலும் விடாம கோவை சரளா மாதிரி சுத்தி சுத்தி அடிக்கிறாளே! என அவர்கள் பாவமாய் பார்க்க அவர்களை காப்பாற்றி விடும் பொருட்டு ரகுவரன் குறுக்கே புகுந்தான். சரி விடுமியா, அவங்கள பத்தி தான் தெரியுமே. இப்போ எல்லாருக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்க, ஆர்டர் பண்ணிடுவோம். என பேச்சை மாற்றினான். கண்களாலேயே அவனுக்கு கோடி முறை நன்றியைச் சொன்னவர்கள் ஆர்வமாக தங்களுக்கு வேண்டியதை ஆர்டர் செய்தார்கள். இப்போது பிழைத்துப் போங்கள், அப்புறம் உங்களை கவனித்துக் கொள்கிறேன். என மீயாளும் அவர்களுக்கு கண்களாலேயே எச்சரிக்கை செய்துவிட்டு தனக்கு வேண்டியதை மெனு கார்டில் ஆராயத் தொடங்கினாள். அவளின் பார்வை மற்ற மூவருக்கும் பயத்தில் பீதியை கிளப்பினாலும், எதுவாயிருந்தாலும் சாப்பிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் என வழக்கம் போலவே தங்கள் பிரச்சனையை ஒத்தி வைத்துவிட்டு சாப்பாட்டில் கவனமானார்கள். எல்லோருக்கும் வேண்டியதை ஆர்டர் செய்து முடிக்கவும் சற்று நேரத்தில் உணவு வந்து சேர்ந்தது. எல்லோருக்குமே அந்த ரெஸ்டாரண்ட் உணவு மிகவும் பிடிக்க தேவைக்கு அதிகமாகவே உண்டு கொண்டிருந்தார்கள். சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே அஜய் மீன் வறுவலை பிட்டு எல்லோருக்கும் முன்னால் காண்பித்து, இதுக்கு ஏன் மீன்னு பேர் வச்சாங்க தெரியுமா? என கேட்டான். மீயாள் எரிச்சலுடன், ஏற்கனவே ஆட்டுக்கு ஆடுன்னு பேர் வச்சுட்டாங்களா, அதனால வேற பேர் கிடைக்கலன்னு இந்த பேர் வச்சுட்டாங்களாம். இப்போ இது ரொம்ப முக்கியமாடா? சாப்பிட வந்தா அந்த வேலைய மட்டும் பார்க்க வேண்டியது தானே? எதுக்கு இந்த தேவையில்லாத ஆராய்ச்சி? என கேட்டாள்.
என்ன மியா, எவ்வளவு நேரம் சும்மா சாப்பாட்ட மட்டுமே வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிடுறது? ஜெனரல் நாலெட்ஜா ஒரு கொஸ்டின் கேட்டா, அதுக்கு யாரும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. என அஜய் அழுத்துக் கொண்டான். நீ ஜெனரல் நாலேஜ்ல புலின்னு எங்களுக்கு நல்லா தெரியும் சார். அதனால தான் வாய மூடிட்டு சாப்பிடுன்னு சொல்றேன். சரி விடுமியா. அவர்தான் ஆர்வமா கேக்குறாரே. யாருக்காவது தெரிஞ்சா ஆன்சர் சொல்லுங்க. என கனிமொழி அஜயை ஊக்குவித்தாள். கனி, உனக்கு அவன பத்தி தெரியாது. நீ வேணும்னா பாரு. உலகத்திலே இல்லாத மொக்க ஆன்சரா தான் சொல்லுவான். என மீயாள் சொல்ல, என்ன மீயா, எப்ப பார்த்தாலும் என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்க? நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, இப்ப உனக்கு என்ன? ஆன்சர் தானே வேணும். எங்களுக்கு தெரிஞ்சத சொல்றோம். என ஆளாளுக்கு ஒரு விடையை சொல்ல, எந்த விடையும் அவனுக்கு திருப்தி அளிக்கவில்லை. அதனால் எதைச் சொன்னாலும் அது இல்லை என்றே சொன்னான். கடைசியில் கௌதம் சலிப்புடன், சரி நீயே ஆன்சர சொல்லு எனக் கேட்டான். அப்படி வாங்க வழிக்கு. எல்லாரும் உங்க தோல்விய ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டாதான் நான் சொல்லுவேன். என அஜய் கொஞ்சம் ஓவராக பில்டப் செய்தான். ரகுவரன் அவனை முறைத்தாலும் பொறுமையாகவே, சரி ஒத்துக்கிறோம். இப்ப சொல்லு எனக் கேட்டான். அதுவா? அது வேற ஒண்ணும் இல்ல. இது பாக்க மீன் மாதிரியே இருக்குல்ல. அதனால தான் இதுக்கு மீனுன்னு பேர் வந்தது. என சொல்லிவிட்டு, ஏதோ பெரிய ஹாஸ்யத்தை சொல்லிவிட்டது மாதிரி அவனே விழுந்து விழுந்து சிரிக்க, எல்லோரும் கொலை வெறியில் அவனை முறைத்தார்கள். அவ்வளவு நேரம் பல்லை கடித்துக்கொண்டு பொறுமை காத்த மியால் கத்தியுடன் வேகமாக எழுந்து, அது ஒண்ணும் இல்ல. மூக்கு பொட்டப்பா இருந்தா இப்படித்தான் யோசிக்க தோணும். என அவன் அருகே செல்ல, ஐயோ மியா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பையன் என்றபடி அஜய் எழுந்து ஓட, நில்லுடா செத்த பயலே. இன்னைக்கு உன்னை விழுக்கிற விழுல இதுக்கு அப்புறம் நீ ஜோக்குன்னு வாயை திறக்கவே கூடாது என அவனை துரத்திக் கொண்டே ஓடினாள். எல்லோரும் அவர்களை சிரிப்புடன் பார்த்து கொண்டிருக்க, அங்கிருந்த பெரிய கார்டனுக்குள் அவள் வேகமாக ஓடும்போது எதிரில் வந்த ஒருவனை இடித்து விட்டாள். அவள் ஓடிய வேகத்தில் அவனை இடித்ததில் இருவருமே கீழே விழுந்து விட்டார்கள். எழுந்ததுமே மீயாள் அவனிடம் பலமுறை மன்னிப்பு கேட்டாள். ஆனால் அவனோ ஒருவிதமான வக்கர பார்வையுடன் அவள் கையை பிடித்து இழுத்து, நீ இடிச்சது எனக்கு ஓகே செல்லம். இப்ப நானும் பதிலுக்கு இடிக்கிறேன். ஒரே ஒரு முறை ஆசையா எனக்கு எங்க தோணுதோ அங்கெல்லாம் இடிச்சுப்பேனா? நீ பேசாம இருப்பியா? என அவளை நெருங்க, அவனை பிடித்துத் தள்ளியவள், செருப்பு பிஞ்சிடும் என சொன்னாள். அது எப்படிம்மா? நீங்க மட்டும் இடிச்சிட்டா உடனே தெரியாம பண்ணிட்டோம்னு சாரி சொல்லுவீங்க. நாங்க அத அக்செப்ட் பண்ணணும். அதே போல நாங்க இடிச்சா உடனே செருப்ப தூக்குவீங்க. இது எந்த ஊர்ல நியாயம்? எனக்கு இப்போ உடனே இடிச்சே ஆகணும். அதனால செருப்பால அடிச்சா கூட நான் வாங்கிக்க தயார் என ஒருவித கோர முகத்துடன் அவளை நெருங்கினான். இப்போது அவனோடு கூட்டணியாக இன்னும் சிலரும் சேர்ந்து கொண்டு அவனை ஊக்குவித்தார்கள். மச்சி விடாதடா, அட்டகாசமான ஃபிகர்டா, இன்னைக்கு இந்த வெடக்கோழிய அடிக்கிற, எங்களுக்கெல்லாம் விருந்து வைக்கிற என அவளையே கண்களால் துகில் உரித்தபடி பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் அவனுக்கு இன்னும் குஷியாகிவிட, அவள் கைகளை இறுக்கிப் பிடித்தான். அவன் கைகளை பிடித்த இடம் கன்னிப் போய் வலிக்க, அவனிடமிருந்து விடுபட மீயால் பெரும்பாடு பட்டாள். அவள் அருகில் மேலும் அவன் நெருங்க, அடுத்த நிமிடம் அவன் தரையில் சுருண்டு விழுந்திருந்தான். ஆதிரன் அங்கே கண்களில் கோபக்கனலுடன் அவர்களை வேட்டையாடும் வெறியுடன் நின்று கொண்டிருந்தான். ஏற்கனவே இதை எதிர்பார்த்ததால் மீயாள் பெரிதாக அதிர்ச்சி அடையவில்லை. ஆனால் அடுத்து அவன் செய்த அனைத்துமே அவளுக்கு அதிர்ச்சியை மட்டுமில்லாமல் ஒருவித நடுக்கத்தையே தந்திருந்தது. அவளுக்கு மட்டுமல்லாமல் அவர்கள் கூட வந்திருந்த எல்லோருக்குமே அவனது இன்னொரு முகம் கண்ட பேரதிர்ச்சிதான். அத்தியாயம் 80. யாருமே அப்படி ஒரு ருத்ர தாண்டவத்தை ஆதிரனிடம் எதிர்பார்க்கவில்லை. முதலில் மீயாள் ஒருவன் மீது இடித்து கீழே விழவும் எல்லோரும் சிரிப்புடன் தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அவன் கையை பிடித்து பிரச்சனை செய்யவுமே ஆதிரன் எழுந்து விட்டான். ஆனால் ரகுவரனோ, அதெல்லாம் அவ பாத்துக்குவாடா, நீ டென்ஷன் ஆகாத என அவனை அமைதிப்படுத்த முயன்றான். அவன் கோபம் எந்த அளவு என்பதை ரகுவரன் மட்டும்தானே அறிவான். அதில் கொஞ்சம் அமைதி அடைந்தாலும் அங்கேயே அமர முடியாமல் எழுந்து விட்டவன் கார்டன் அருகே மெதுவாக நடந்து செல்ல, அதற்குள் மீயால் கையை பிடித்து அந்த ரவுடிகள் வம்பிழுக்க ஆரம்பித்தார்கள். நரம்புகள் புடைக்க, முகம் இறுக அங்கே சென்ற ஆதிரனை பார்த்ததுமே ரகுவரனுக்கு ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என மனதுக்குள் பட்டுவிட்டது. அவன் எதிர்பார்த்த மாதிரியே ஆதிரன் முதலில் மீயால் கையை பிடித்தவனின் கழுத்தில் ஒரு வெட்டு வெட்ட, அவன் சுருண்டு விழுந்தான். நிம்மதியுடன் ஆதிரனை பார்த்த மியால் அவன் அருகில் செல்லும் முன் மற்ற ரவுடிகள் அவனை சூழ்ந்து கொள்ள, அத்தனை பேரையும் அவன் அனாயசமாக பந்தாடினான். ஆதிரன் அவர்களை அடித்ததில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் அடித்த விதமும் அவன் முகத்தில் இருந்த வெறித்தனமும் கொடூரமும் அருகில் நின்றிருந்த மீயாளுக்கு மட்டுமல்ல,
சற்று தொலைவில் நின்று பார்த்து கொண்டிருந்த மற்றவர்களுக்கும் அச்சத்தை தந்தது. மியாளை தவறாக பேசியவனின் வாயைக் கிழிக்க அது கிழிந்து வாயெல்லாம் இரத்தமாக அவன் அலறலுடன் மயங்கிச் சரிந்தான். அதுவரை முயன்று திடம்போல் காட்டிக்கொண்டு அங்கே நின்றிருந்த மியாள் அதற்கு மேல் முடியாமல் பயத்தில் வெளிரி ஆவென்று அலறலுடன் பின்னால் நகர கல் தடுக்கித் தரையில் பின்னால் விழுந்தாள். அவளைப் பற்றிய நினைவே இல்லாமல் அங்கே இருந்தவர்களை அவன் துவம்சம் செய்ய ஆரம்பித்திருந்தான். மீயாள் கீழே விழுந்ததும் வேகமாக அவள் அருகில் வந்த ரகுவரன் அவளை தூக்கி நிறுத்தி தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டு பின்னால் நகர்ந்து வந்தான். அதற்குள் அங்கே ஆதிரன் மற்றவர்களின் கையை உடைத்து காலை உடைத்து இடுப்பை உடைத்து என வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருந்தான். பயத்தில் கை கால் எல்லாம் நடுங்க வெளவெளத்து போனாள் மீயாள். அண்ணா, அவரை ஸ்டாப் பண்ணுங்கண்ணா, இல்லைன்னா கண்டிப்பா அவங்கள அடிச்சே கொன்னுடுவாரு என நடுக்கத்துடன் சொன்னாள். ரகுவரனுக்கும் அது தோன்றியது போலும். மீயாளை வைஷ்ணவியிடம் ஒப்படைத்துவிட்டு வேகமாக ஆதிரன் அருகில் சென்று அவனை தடுக்க பார்க்க ஆதிரனோ அவனையும் சேர்த்து அடிக்க ஆரம்பித்தான். ரகுவரன் அடி வாங்குவதை பார்த்ததும் ஆண்கள் எல்லோரும் ஓடிச் சென்று ஆதிரனை தடுக்க பார்க்க எல்லோருக்குமே சரிசமமாக அடி விழுந்தது. அவனை எப்படி தடுப்பது என்று தெரியாமல் எல்லோருமே ஸ்தம்பித்துப் போனார்கள். அந்த ரவுடிகள் அடி வாங்கும் தெம்பில்லாமல் கீழே விழுந்து அரை மயக்கத்தில் கிடக்க, அப்படியும் அவர்களை விடாமல் எழுப்பி நிறுத்தி அவர்கள் முகத்திலேயே குத்திக் கொண்டிருக்க, இதற்கு மேல் விட்டால் கண்டிப்பாக அவன் எல்லோரையும் கொன்று விடுவான் என மீயாளின் புத்திக்கு உரைத்தது. அவனை இப்போதைக்கு தடுக்க முடியுமென்றால் அது மீயாளால் மட்டும்தான் முடியும். தான் அமைதியாக இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அவனை கொலைகாரனாக மாற்றும் என நொடியில் முடிவெடுத்தவள் அவன் அருகில் செல்லப்போக வைஷ்ணவியும் கனிமொழியும் அவளை போக வேண்டாம் என தடுத்து பார்த்தார்கள். அவர்கள் கையை உதறிவிட்டு வேகமாக ஆதிரன் அருகில் சென்றவள் அவன் கையை பிடித்து இழுத்து, வேண்டாம் தீரன், ப்ளீஸ் நிறுத்துங்க என சொன்னாள். மீயாளைக் கூட இப்போது அவனால் நினைவில் இருத்திக் கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு அவன் மூளை ஒருவித வெறியில் நிறைந்திருந்தது. அவளை திரும்பியும் பார்க்காமல் அவள் பிடித்திருந்த கைகளை உதறித் தள்ள அவள் சற்று தூரத்தில் போய் விழுந்தாள். அஜயை துரத்தும் போது அவள் எடுத்துச் சென்ற கத்தி அங்கே கிடக்க, சடுதியில் ஒரு முடிவுக்கு வந்தவள் தீர்க்கமாக ஆதிரனை பார்த்து, தீரன், இப்போ நிறுத்தலேனா நான் இந்த கத்தியால கைய கிழிச்சுப்பேன் என சொல்ல அந்த வார்த்தைகள் மெலிதாக ஆதிரன் மூளைக்குள் சென்று உட்கார்ந்தது. ஆனாலும் கூட அவன் முழுதாக தெளிவிற்கு வரவில்லை. இதற்கு மேலும் பொறுக்க முடியாது என முடிவெடுத்த மியால் கத்தியால் கையை வேகமாக கிழித்து கொண்டு ஆவென்று வழியில் அலற, அந்த அலறல் சத்தம் ஆதிரனை முழுவதுமாக மீட்டு வந்திருந்தது. திடுக்கிடலுடன் ஆதிரன் திரும்பி பார்க்க கை முழுவதும் இரத்தத்துடன் மீயாள் வழியில் துடித்துக் கொண்டிருந்தாள். நொடியில் முழுவதுமாக தன்னை மீட்டுக்கொண்டு, யாழி என பெரும் சத்தத்துடன் அவள் அருகில் ஓடி வந்தவன் அவளைத் தாங்க அந்த நேரம் சரியாக அவள் மயங்கிச் சரிந்தாள். அவளை கைகளில் ஏந்திக் கொண்டவன் வேகமாக தன் காரை நோக்கிச் செல்ல, ரகுவரனுக்கு நெற்றியில் காயம் பட்டிருந்தாலும் இருவரையும் தனியாக விட மனமில்லாமல் எழுந்து ஆதிரன் காரை நோக்கி ஓடினான். ரகுவரன் காரில் வந்து ஏறியதுமே அவன் அருகில் மீயாளை கிடத்திவிட்டு வேகமாக காரை எடுத்து அடுத்த 10வது நிமிடத்தில் ஒரு பெரிய மருத்துவமனையில் வந்து நின்றான். அவர்கள் கிளம்பியதுமே அந்த ரவுடிகளில் ஓரளவு சுயநினைவுடன் இருந்தவர்கள் மிச்சம் இருந்தவர்களை தூக்கிக் கொண்டு அங்கிருந்து சென்றுவிட, கனிமொழியும் வைஷ்ணவியும் மற்றவர்களை கைத்தாங்களாக அழைத்து வந்து காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார்கள். மருத்துவமனையில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் என்று மட்டும் சொல்லி சிகிச்சை பார்த்து கொண்டார்கள். ஆதிரனுக்கு மருத்துவம் பார்க்கும் டாக்டரும் அதே ஹாஸ்பிட்டல் என்பதால் அவரது சிபாரிசின் பேரில் எல்லோரும் சிகிச்சை எடுத்துக் கொண்டார்கள். அவர் மட்டும் இல்லை என்றால் நிச்சயம் ஆதிரன் மேல் போலீஸ் கேஸ் பதியப்பட்டிருக்கும். அவர் இப்போது அங்கே இல்லை, வெளியூர் சென்றிருந்தார். மீயாள் கைகளில் ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டு படுத்திருக்க, ஆதிரன் அவளையே பார்த்த வண்ணம் அடிபடாத மற்றொரு கையை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தான். அடிபட்ட மற்றவர்களுக்கும் கட்டு போடப்பட்டு வலிக்கான பேண்டேட் போடப்பட்டு என ஆளுக்கு ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார்கள். ஆதிரனிடம் வந்த செவிலியர் ஒரு சில ஃபார்மாலிட்டிகள் இருக்கிறது என சொல்லி அவனை ரிசப்ஷனுக்கு அழைத்தார். ஒரு சில பேப்பர்களில் கையெழுத்து போட வேண்டியிருந்தது. ஆதிரன் அந்த பக்கம் நகர்ந்ததும் அவன் எப்போது போவான் என காத்திருந்தது போல மற்றவர்கள் மீயாள் அருகில் வந்து அமர, சற்று நேரத்தில் அவள் கண் விழித்தாள். எல்லோரும் பரபரப்புடன் இப்போது எப்படி இருக்கிறது என அவளிடம் வினவ, மெல்லிய புன்னகையுடன் பரவாயில்லை என பதிலளித்தாள். ஒரு பக்கம் அவளை பார்த்து மனம் நிம்மதி அடைந்தாலும் இன்னொரு பக்கம் அவர்கள் மனதை கவலை அரிக்கத் தொடங்கியிருந்தது. யாருக்கும் வெளிப்படையாக எதையும் பேசிவிட முடியவில்லை. ஆனால் அஜய் அவர்கள் நினைத்ததை அப்படியே சொன்னான். ஆதி சாருக்கு பீஸ்ட்னு பேர் வச்சாலு வச்ச, வெகு பொருத்தம்டி. நேத்து அவர் ஆடின ருத்ர தாண்டவத்தை பார்த்தா யாரா இருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவாங்க. நேத்தி கிட்டத்தட்ட அவர் பீஸ்டா மாறிட்டார். கிட்டத்தட்ட என்ன, முழுசாவே அவர் அப்படித்தான் மாறிட்டார். இப்படி ஒரு வெறித்தனத்தை அவர்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லடி
இனிமே அவர்கிட்ட தைரியமா நேர்ல உட்கார்ந்து பேச முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் பயந்து போயிருக்கேன். இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயிடல மியா. இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையே. கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடேன் என அஜய் பட்டென்று தன் மனதில் பட்டதை சொல்லிவிட்டான். எல்லோருக்கும் இதே எண்ணம்தான் மனதில் இருந்தாலும் யாராலும் சட்டென்று அவளிடம் சொல்லிவிட முடியவில்லை. இப்போது அஜய் சொன்னபோது யாரும் அவனை மறுக்காமல் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். அதுவே அவர்களும் அதை ஆமோதிப்பதை காட்டியது. எனக்கு நேத்தெல்லாம் ஒரு நிமிஷம் அள்ளு கலண்டுடுச்சு. அவர் விட்ட ஒரு அறையில நான் எங்க போய் விழுந்தேன்னு எனக்கே தெரியல. உன்னால அதெல்லாம் தாங்க முடியுமா? காதல் முக்கியம்தான். அத காப்பாத்திக்க அதே அளவு உயிரும் முக்கியம். அத யோசிச்சு பாரு மியா என அன்வரும் எடுத்துச் சொன்னான். அஜு அன்வர் சொன்னது தாண்டி நானும் சொல்லுவேன். எனக்கென்னவோ இந்த கல்யாணம் அவசியமான்னு தோணுது என விசாலும் தன் பங்குக்கு எடுத்துச் சொன்னான். ஆமாமியா, எனக்கும் அதுதான் தோணுது. அவருக்கு கோபம் வரும்போது உன்ன கூட அவருக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவருக்கு கோபம் கண்ண மறைக்குது. நாளைக்கு ஏதோ ஒரு கோபத்துல உன்னையும் ஏதாவது செஞ்சுட்டா என்ன பண்றது என கௌதம் தன் பங்குக்கு கவலைப்பட்டான். நான் ஆதி கூட எத்தனையோ நாள் பழகியிருக்கேன். ஆனா அவரோட கோபத்த நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். எனக்கே ஒரு நிமிஷம் பயம் வந்துடுச்சு. இத்தனை ஆண்கள் சேர்ந்து அவரை தடுத்து நிறுத்த முடியல. நீ ஒரு பொண்ணா இருந்துகிட்டு அவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவ என கனிமொழி கவலையோடு கேட்டாள். எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்களா? அத்தனை பேர் தடுத்து நிறுத்த முடியலைனாலும் என்னோட ஒரு அலறல் மட்டும்தான் அவரை தடுத்து நிறுத்துனது. இவ்வளவு நாள் கூட இருந்த ரகு அண்ணாவால கூட அவரை தடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவரை விட்டுட்டு வர முடியும்? இப்ப இருக்கிற நிலைமைக்கு என்ன தவிர வேற யாராலும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது என மீயாள் சொல்ல கௌதம் கோபத்தோடு குறுக்கிட்டான். என்ன பேசுற மியா? அதுக்காக ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி கையில காயம்பட்டு நீ அவரை தடுத்து நிறுத்துவியா? இன்னைக்கு ஏதோ நீ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்ட. அதனால ஒவ்வொரு தடவையும் உன் உயிருக்கு எந்த ஆபத்து வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வேற யாரால வருதோ இல்லையோ, அவரால கண்டிப்பா உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. நீ வேணும்னா உன் காதல் தான் பெருசுன்னு இதெல்லாம் பெருசா நினைக்காம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு நீ ரொம்ப முக்கியம். அதனால எங்களால கவலைப்படாம இருக்க முடியாது. அதுக்காக அவர விட்டுட்டு வர சொல்றியா கௌதம்? இன்பத்துல மட்டுமில்ல, துன்பத்திலயும் கூட இருக்கிறதுக்கு பேரு தான் காதல். அவருக்கு ஒரு கஷ்டம்னதும் அவர விட்டுட்டு ஓடினா, அப்புறம் எங்க காதலுக்கு என்னதான் மரியாதை இருக்கு? என மீயாளும் கோபத்துடன் கேட்டாள். நீ காதலுக்கு நல்லாவே மரியாதை செய். அதை யாரும் வேணான்னு சொல்லல. அவர் இந்த நிலைமையில இருக்கும்போது இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு தள்ளி போட சொல்றோம். அவ்வளவுதான். அத நீ புரிஞ்சுக்கோ. என வைஷ்ணவி சொல்ல மீயாள் கோபத்தோடு திரும்பி அவளை முறைத்தாள். நீ மட்டும் எதுவும் பேசாத. இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். அவர் இந்த மாதிரி மாறுனதுக்கு முழு முதற் காரணமும் நீதான். எல்லாரும் சொல்றத கூட என் நல்லதுக்குன்னு நான் ஏத்துப்பேன். ஆனா நீ பேசினா கண்டிப்பா அதுக்கு காரணம் இருக்கும். இப்ப என்ன அவர்கிட்ட தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் கறந்தாச்சு. இனி அவர்கிட்ட இருந்து எதுவும் கிடைக்காதுன்னு அவருக்கு எதிரா பேசுறியா? என மீயாள் கோபத்தோடு கேட்டாள். மியா ப்ளீஸ்! நீ என்ன எது வேணாலும் திட்டு. நான் ஏத்துக்கிறேன். ஆனா உன் மேல வச்சிருக்க அன்ப மட்டும் பொய்ன்னு சொல்லாத. என வைஷ்ணவி கண்களில் கண்ணீரோடு சொன்னாள். அன்பா? அதெல்லாம் வேற உனக்கு இருக்கா? அதுவும் என் மேல? அப்படி உண்மையிலேயே என் மேல அன்பு இருந்தா எனக்கு ஒரே ஒரு உதவி செய். என மீயாள் சொல்ல வைஷ்ணவி வேதனையோடு என்ன எனும் விதமாக அவளை பார்த்தாள். இனி தப்பித் தவறி நீ என் மூஞ்சிலே முழிச்சிடாத. இது என் வாழ்க்கை. அதை எப்படி சரியா அமைச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இனி என் விஷயத்திலேயோ என் வாழ்க்கையிலேயோ குறுக்க வர நினைக்காத. என மீயாள் தீர்க்கமாக அவளை பார்த்தாள். நீ என்ன மன்னிக்கவே மாட்டியா மியா? நான் செஞ்சதுதான் தப்புன்னு சொல்றேனே. இதுக்கு மேல நான் என்னதான் செய்யணும்? என வைஷ்ணவி சோர்வோடு கேட்டாள். என்ன செய்யணுமா? பாதிய பத்தி எல்லோரும் இப்படி பேசுறாங்களே. அதுக்கு காரணம் யாரு? நீதானே? அத உன்னால சரி பண்ண முடியுமா? இவங்க எல்லாம் நாசூக்கா சுத்தி வளைச்சு சொன்னாலும், எல்லாரும் சொல்ல வர்றது ஆதி பைத்தியம்னு தானே? அத உன்னால மாத்த முடியுமா? இல்ல அவரதான் உன்னால பழையபடி மாத்தி குடுக்க முடியுமா? என மீயாள் சரமாரியாக கேள்வி கேட்க, வைஷ்ணவி வேதனையோடு தலை குனிந்து கொண்டாள். முடியாது தானே? அப்படின்னா நீயும் என்கிட்ட மன்னிப்ப எதிர்பார்க்காத. பாவம் போல இப்படி முகத்த வச்சுக்கிட்டு என்கிட்ட நடிச்ச வரையிலும் போதும். இன்னும் நடிக்க வேண்டாம். தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. என மீயாள் கடுப்புடன் சொல்ல கௌதம் குறுக்கே புகுந்தான். இப்ப எதுக்குடி அவகிட்ட உன் கோபத்த காமிக்கிற? எங்ககிட்ட உனக்கு பதில் சொல்ல முடியலன்னு அவ செஞ்ச தப்ப காரணம் காட்டி அவள ஓட வைக்க பாக்குற. அதானே? இன்னும் எத்தன நாளைக்கு தான் அதையே பேசிட்டு இருப்ப? அவ செஞ்சது தப்புதுன்னு அவளே சொல்லிட்டா. அது முடிஞ்சு போச்சு. இன்னும் அதையே பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல அத புரிஞ்சுக்கோ.
இனிமே அத பத்தி பேசுனா, இத்தன வருஷம் நீயும் கூட அவ மேல உண்மையான அன்போட இல்லன்னு தான் அர்த்தம். அவ இவ்வளவும் செஞ்சது கூட உன் அம்மாவோட ஆப்பரேஷனுக்கு தான். அத மறந்து போயிட்டியா? அவ இவ்வளவு செஞ்சது கூட உன் அம்மாவோட ஆப்பரேஷனுக்கு தான். அத மறந்து போயிட்டியா? அவ சொல்ற மாதிரி உனக்கு காதல் கண்ண மறைக்குதாமியா? நாங்க சொல்ற நல்லது கெட்டத கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என கௌதம் கடுமையாக கேட்டான். மீயாள் முகம் கன்றிவிடவும், சரி, அவ பிரச்சனைய அப்புறம் பாப்போம். இப்ப நாங்க உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் உன் நல்லதுக்காகத்தான் மியா. கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. உன்ன அவரு கல்யாணமே பண்ணிக்க வேண்டான்னு யாரும் சொல்லல. ஆனா இப்போதைக்கு வேண்டான்னு தான் சொல்றோம். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் நல்லபடியா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு குணமாகி வந்ததும் பண்ணிக்கலாம். எதுவா இருந்தாலும் புத்திசாலித்தனமா முடிவெடுக்கிற நீ, காதல்னு வந்தது மட்டும் முட்டாளா மாறிட்ட. இனிமேலாவது யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு. என கௌதம் சற்று கண்டிப்புடனே சொன்னான். மீயாள் பேசியதில் வைஷ்ணவி தன்னிலை மறந்து வெறித்த பார்வையுடன் அவள் அறையை விட்டு வெளியேறி மருத்துவமனை வராண்டாவில் நடந்து படியில் இறங்க, அவள் அதிர்ந்து சோர்ந்து பிரம்மை பிடித்தது போல நடந்து சென்ற தோற்றத்தை கவனித்த ரகுவரன் யோசனையோடு அவள் பின்னால் சென்றான். அவள் எதிர்பார்த்தது மாதிரியே படிக்கட்டில் கால் வைக்கப் போனவள் கால் இடறிவிட, சுதாரித்து நிமிர்வதற்குள் தடுமாறி விழுந்து அந்த படிக்கட்டு முழுவதும் உருண்டு சென்று கடைசி படிக்கட்டின் முன்னால் இருந்த சுவற்றில் தலை மோதி அப்படியே மயங்கிச் சரிந்தாள்.